Hello, good morning. Is my voice audible? Yes, bro. So, in class, we so what we are going to do is environment variables and so environment variables அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to check out so config maps and secret அப்படினு சொல்லிட்டு நம்ம டாபிக் பார்க்க போறோம் and PV and PVC கான ஒரு டாபிக் அதுக்கு அடுத்து HPA அப்படினு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to see an example and yeah persistent volumes and HPA so இதுதான் நமக்கு இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா environment variables, persistent volumes, and HPA. What is what? So, first, let us deep dive into environment variables. Let's go. Already, in Linux session, variables so, meaning print env or command use all the environment variables. So, this is how you will check out the environment variables. Real time நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிளா தான் உங்க டேட்டாவை என்ன பண்ணுவாங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ அது என்னங்க டேட்டாவை இன்ஜெக்ட் பண்றது வாட் இஸ் இட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஸோ வாட் வி ஆர் டூயிங் ஸோ வி ஹேவ் அ டாக்கர் இமேஜ் which will be running as a container நம்ம கிட்ட ஒரு டாக்கர் இமேஜ் இருக்கும் அதான் நமக்கு கண்டெய்னராக ஒரு பாடாக ரன் ஆகும் ஆனா அந்த டாக்கர் இமேஜ்க்குள்ள அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேரியபிள் செட் பண்ணிடுவாங்க லைக் MySQL _ root _ password அந்த மாதிரி சில வேரியபிள்லாம் இருக்கு ஸோ MySQL _ username இந்த மாதிரி இதில் செட் சம் வேரியபிள்ஸ் ஆனால் அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்குன்னா எம்டியா இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they won't have any values ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்க env அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல்லையே அவங்க வேரியபிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எனக்கு வேரியபிள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுவாங்க அண்ட் நம்ம ஒரு பாடை கிரியேட் பண்ணும்போது ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன்னா டாக்கர் இமேஜ்லயே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஸோ வில் ஹேவ் சம் வேரியபிள்ஸ் இன்பில்ட்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்களும் என்ன பண்ணலாம்னா புதுசா ஒரு வேரியபிள்ஸை நீங்க பாட் கிரியேட் பண்ணும்போது இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா we will be creating a pod from this ஸோ அப்போ நம்ம ஒரு இந்த டாக்கர் ஃபைல ஒரு இமேஜா பில்ட் பண்ணி அந்த இமேஜை நம்ம ஒரு கண்டெய்னரா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு பாடுக்குள்ள நம்ம டிப்ளாய் பண்ணுவோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேரியபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்படிதான் நமக்கு பாஸ் பண்ணுவாங்க இந்த சென்ஸ் நம்ம கண்டெய்னர் பில்ட் ஆகும்போது -e சொல்லிட்டு நீங்க வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுவீங்க இது நீங்க டாக்கர் கிளாஸ்லயே நீங்க பார்த்திருப்பீங்க ஸோ நீங்க ஒரு MySQL கண்டெய்னர் நீங்க பில்ட் பண்றதுக்கு நீங்க என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணாதான் அது பில்டே ஆகும் இல்லைன்னா அது எரர் அடிக்கும் இந்த மாதிரி நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா அது எரர் சொல்லும் அப்போ யூ நீட் டு பாஸ் சம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஸோ அப்போ ஒரு வேரியபிள்ஸ் நீங்க பாஸ் பண்ணாதான் அந்த கண்டெய்னர் அந்த வேரியபிள்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம்னா அது பில்ட் பண்ணும் ஸோ இப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ வாட் வில் டு இஸ் நம்மளும் சேம் திங் ஒரு பாடுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வேரியபிள்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அது எப்படி நம்ம இன்ஜெக்ட் பண்றது how do I inject அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணலாம் லைக் let us use some existing code itself ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஸோ ஹியர் I have a code ஸோ இப்போ இந்த கோட் நம்ம என்ன பண்ணுவோம் let us learn இது கூடவே நம்ம என்ன சில புது டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ண போறோம் ஸோ இப்போ என்னோட API வெர்ஷன் 1 நான் கிரியேட் பண்ண போறது பாடு என்னோட பாடோட பேருக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் டெமோ 1ன்னு ஒரு பேர் வச்சிருக்கேன் அண்ட் டேக்ன்றது தான் லேபிள் அதில் நான் 2 டேக் வச்சிருக்கேன் பர்பஸ் டெமான்ஸ்ட்ரேட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ன்றது நம்மளுக்கு வெப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா I have kept 2 tags ஸோ இப்போ சிமிலர்லி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கண்டெய்னரோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுப்போம் அதில் ஆல்ரெடி உங்களுக்கு நேமு இமேஜ் போர்ட் அப்படின்ற வார்த்தை எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ நேம்ன்றது நேம் ஆஃப் த கண்டெய்னர் இமேஜ்ன்றது என்ன இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அண்ட் நம்மளோட போர்ட்ன்றது கண்டெய்னரோட போர்ட் ஆனா இப்ப அது கீழே நம்ம புதுசா என்ன இருக்குன்னா env அப்படின்னு சொல்லிட்டு env என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ we have a new environment ஸோ அதுல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா என்னோட எண்ட் பாயிண்ட் என்னோட வேல்யூ அது சாரி எண்ட் பாயிண்ட் இதுதான் கீ இதுதான் வேல்யூ அப்படி வச்சுக்கோங்க
ஸோ என் பாயிண்ட்டுக்குன்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். யூசர் நேம் மித்ரன், பாஸ்வேர்ட் admin 54321, போர்ட் 4406 இல்லை 3306 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ திஸ் இஸ் மை பாடுக்கான ஒரு கோட். அப்போ நம்ம பாடு கிரியேட் பண்ணும்போது நான் ஒரு 4 என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன பண்றேன்னா நான் பாஸ் பண்றேன். ஸோ when I'm creating the pod, I'm passing some 4 environment variables. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா let us copy this code and let us run this. அண்ட் உண்மையிலேயே இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் நமக்கு ஆட் ஆகுதான் பார்ப்போம். ஸோ அப்போ லைனக்ஸ்ல என்விரான்மெண்ட் வேரியபிளை பிரிண்ட் பண்ற கமாண்ட் print env, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கமாண்ட் நம்ம அந்த பாடுகளையும் போய் ரன் பண்ண போறோம். ஸோ இப்போ let us use vi main.yaml file. அதுல இருக்கிற கோடை மொத்தமா delete பண்ணிட்டு இந்த கோடை நான் பேஸ்ட் பண்றேன். let us save and with this. ஸோ இப்போ நான் kubectl get pods கொடுத்தா எதுவுமே ரன்னிங்ல இல்லை. kubectl apply -f main.yaml கொடுத்தனா எனக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் டெமோ 1ன்ற பேர்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பாட் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பாட் கிரியேட் பண்றோம். இப்போ நான் kubectl get pods அப்படின்னா எனக்கு ஒரு பாட் ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி காமிக்கும். இப்போ எனக்கு இது ஒரு கமாண்ட் தான். ஸோ இன்டர்வியூல இதுவும் ஒரு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ print envன்ற கமாண்ட் அடிச்சீங்கன்னா உங்களோட கரண்ட் மெஷின்ல இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே காமிக்கும். கரண்ட் மெஷின்ல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு லிஸ்டா நம்மளுக்கு print envன்ற கமாண்ட்ல காமிக்கும். ஸோ print envன்றது நம்ம கரண்ட் மெஷின்ல காமிக்கும். அப்ப நான் இந்த பாடுக்குள்ள போயிட்டு print envன்ற கமாண்ட் ரன் பண்ணனா எனக்கு அந்த பாட்ல இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே காமிக்கும். என்னென்ன பாட்ல அந்த என்னென்ன வேரியபிள்லாம் செட் ஆயிருக்கு. ஸோ ஆனா நம்ம பாடுக்குள்ள போறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா kubectl execute -it பாடோட நேமு -c கண்டெய்னர் இருந்தா கண்டெய்னர் நேம். 2-3 கண்டெய்னர் இருக்குன்னா ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு. ஸோ என்னோட கண்டெய்னர் நேம் கொடுக்காம /bin bash கொடுப்பீங்க. அண்ட் சின்டாக்ஸை மாத்திட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னா 2 ஐஃபன் முன்னாடி போட்டா போதும். ஸோ பின் பேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா இப்போ உங்களோட கண்டெய்னருக்குள்ள போகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கண்டெய்னருக்குள்ள போயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்டெய்னருக்குள்ள வந்துருச்சு. ஐபில இருந்து இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள் டெமோ இதுன்னு இருக்கு. இப்போ நான் இதெல்லாமே என் கண்டெய்னர்ல இருக்கிற டைரக்டரி. இப்போ நான் இதுல print envன்னு கொடுத்தேன்னா எனக்கு எல்லா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் லிஸ்ட் ஆகும். இதுல நீங்க தேர்ந்தீங்கன்னா யூசர் நேம் மித்ரன், போர்ட் 3306, என் பாயிண்ட் mydbk8 URL, அப்புறம் என் பாயிண்ட் யூசர் நேம், பாஸ்வேர்டு எங்கேயாவது இருக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் admin 54321. அப்ப என்னோட நேம் அதுக்கான வேல்யூ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸா இதுல ஆட் ஆயிருச்சு. அப்போ எனக்கு இப்ப நான் லான்ச் பண்ணிருக்கிற பாடுக்குள்ள என்ன அப்ளிகேஷன் ஓடுதோ, நமக்கு அது ஒரு என்ஜினிக்ஸா இருக்கலாம் இல்ல டேட்டாபேஸா இருக்கலாம், என்ன அப்ளிகேஷன் ஓடுதோ அது இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள பிக் பண்ணிக்கிட்டு அதோட அப்ளிகேஷன்ல அது யூஸ் பண்ணும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாட் கிரியேஷன் அப்ப எனக்கு இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் வேணும்ன்றத பாட் கிரியேஷன் அப்ப பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாடுக்கு பாஸ் ஆயிரும் என்விரான்மெண்ட் வேரியபிளாக. அது உங்க ஓடுற அப்ளிகேஷன் என்ன பண்ணும்னா வேரியபிள்ஸை பிக் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் இன்ஜெக்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள். ஆனா இதுல இன்னும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் ஆனா அகெயின் இந்த கமாண்ட் நீங்க இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எனக்கு print envன்னு ஒரு கமாண்ட் இல்ல ஏதோ ஒரு பேஷ் கமாண்ட், எக்கோ ஹலோ வேர்ல்டு, ஏதோ ஒரு பேஷ் கமாண்ட் சம்திங் எனக்கு பாடுக்குள்ள ரன் ஆகணும், ஆனா அது நான் பாடுக்குள்ள போகாமலே எனக்கு ரன் ஆகணும், பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்போம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் பாடுக்குள்ள வந்தோம். பாடுக்குள்ள வந்து print envன்ற கமாண்ட் கொடுத்து நம்ம எக்ஸிட் பண்ணி திருப்பி வெளில போயிட்டோம். இப்படி இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க மெஷின்ல இருந்துகிட்டே நீங்க ஒரு பாடுக்குள்ள ஒரு கமாண்டை ரன் பண்ணி அதை அவுட்புட்டா பார்க்கணும், பண்ண முடியுமா? பண்ண முடியும். நீங்க இந்த kubectl execute கமாண்ட்ல இந்த bin bashன்றது என்னன்னா bin bashன்ற அந்த ஷெல் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுன்னு அர்த்தம். பேஷ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா இங்கவே print envன்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எனக்கு இந்த உங்களோட print envன்ற கமாண்ட் என்ன பண்ணுதுன்னா எனக்கு பாடுக்குள்ள போகாமலேயே பாடோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அவுட்புட்டாக காமிச்சிருச்சு. அப்போ கரெக்டா நான் மெஷின்லேயே தான் இருக்கேன். அப்போ எனக்கு என்னோட ஹோஸ்ட் நேமு, என் பாயிண்ட், யூசர் நேமு, போர்ட் இதெல்லாமே எனக்கு அவுட்புட்டாக வருது. So but this is an example of how do you inject environment variables into the pod. ஆனா இது
டைரக்டா பிளெயின் கீ வேல்யூ பேர். ஸோ பிளெயின் கீ வேல்யூ பேர்னா என்னன்னா, என்னோட பாட்லேயே நான் என்ன பண்ணி என்னோட பாடுன்ற யாமல் ஃபைல்லே நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் டைரக்டா என்னோட கீ வேல்யூ பேரை கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரிங்க நம்மளுக்கு இந்த லேபிள்ன்றது எல்லா பாடுக்குமே இருக்கும். பாடுக்கு மட்டும் இல்ல, டிப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கும் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவோம். எதுக்கு லேபிள்ஸ் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கெட் பாட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா, நம்ம டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல இருக்கிற அவுட்புட்டை தான் நம்ம பார்க்கறோம். kubectl கெட் பாட்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸோட அவுட்புட் வரும். ஆனா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்லயே 100 பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு மும்பை ரீஜன்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஆனா மும்பை ரீஜன்ல எனக்கு இப்போ AWSல இப்போ எனக்கு ஒரு 100 EC2 மெஷின் இருக்கு. அப்ப அந்த 100 EC2 மெஷின்ல டெவ் ப்ராட் அப்படின்றது நீங்க பிரிக்கணும் அப்படின்னா டேக்ஸ் தான் ஒரே வழி. டேக்ன்றது நேமிங் கன்வென்ஷன், ஒரு மிஷினுக்கு ஒரு பேர். அப்ப அதே மாதிரி நீங்க இந்த kubectl கெட் பாட் அப்படின்றதுல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அவுட்புட் வருதோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த லேபிள்ன்றதும் டேக் தான். உங்க பாடுக்கு நீங்க வைக்கிற ஒரு டேக். அப்ப நீங்க kubectl கெட் பாடு -l எனக்கு எதுல ஃபில்டர் பண்ணனா, லேபிள்ல ஃபில்டர் பண்ணேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்படி ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணலாம். ஆப், வெப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப் ஈக்குவல் டு வெப் ஆப் இப்படி கொடுத்தீங்கன்னாலும் அதே அவுட்புட் தான் வருது. ஸோ இப்படி கொடுத்தாலும் அதே அவுட்புட். அப்ப நான் இங்க 1 2 3 கொடுத்தேன்னா எனக்கு நோ ரிசோர்ஸ் வருது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க -l போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, லேபிள்ஸ் வச்சு கூட நீங்க ஃபில்டர் பண்ணலாம். இப்ப எனக்கு 100 ரிசோர்சஸ் இல்ல 200 பாண்ட்ஸ் ரன் ஆகுது. அப்ப இந்த பர்டிகுலர் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல அதுல எனக்கு இந்த லேபிள்ல இருக்கிற பாடெல்லாம் வேணும்னா -l போட்டு அந்த லேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேபிள்ஸ்ல இருக்கிற பாட் எல்லாமே ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட Kubernetes சீட் ஷீட் அப்படின்னு ஒரு லிங்க் நான் ஷேர் பண்ணிருவேன். அந்த லிங்க்லயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த லிங்க்ல இருக்கிற கமாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேவ் கோ த்ரூ ஆஃப் தம் அண்ட் செக் ஆன் தம் as well. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, we have directly injected environment variables. ஸோ இப்போ எனக்கு லெட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எனக்கு இது எல்லாமே டெவ் என்விரான்மெண்டோட வேரியபிள், எனக்கு கியூ என்விரான்மெண்ட்டுக்கு இந்த என் பாயிண்ட்லாம் மாறுதுங்க, அதுக்கு வேணும். இல்ல என்னோட ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் மாறும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட YAML ஃபைல்ல நீங்க இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஓபன் பண்ணி you have to change it. ஸோ சேஞ்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எடிட் பண்ணணும். ஸோ அப்போ இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ். அப்ப இந்த சிச்சுவேஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம். So what we are going to do is, we are going to use a topic which is called as config map and secret. So config maps and secret அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், we are going to check out an example. config map அப்படின்றது it's nothing but, இப்போ இங்க நீங்க env ன்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த டேட்டா மட்டும் இதை மட்டும் செப்பரேட்டா ஒரு டாபிக்காவே Kubernetesல இருக்கு. இந்த என்விரான்மெண்ட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணணும், செப்பரேட்டா ஒரு டாபிக்காவே Kubernetesல நீங்க வைக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த கான்செப்ட் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், let us see an example. ஸோ இதை நான் என்ன பண்றேன், இந்த நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல ஒரு கிஃப்ட் டயக்ராம் பார்த்தேன். ஸோ கான்ஃபிக் மேப்ன்றது என்ன, இந்த வேரியபிள்ஸ் கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாமே செப்பரேட்டா கான்ஃபிக் மேப்பா வச்சிருப்போம். டெவ், டெஸ்ட், ப்ராட்னு சொல்லிட்டு ஒன்று பாட கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த கான்ஃபிக் மேப்பை ரெஃபரன்ஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ஃபிக் மேப்ல இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே அந்த பாடுக்கு லோட் ஆயிரும். So this is an example of நம்மளுக்கு what is a config map அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் என்ன பண்றேன், let me show you an example. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம்னா, this is all pod. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்க config map அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இங்க ஒரு எக்ஸாம்பிள் API வெர்ஷன் கைண்ட் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ API வெர்ஷன் 1 கைண்ட் என்னன்னா நம்ம டாபிக்கே கான்ஃபிக் மேப். அண்ட் அது கான்ஃபிக் மேப்க்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா டெவ் கான்ஃபிக் அப்படின்னு. அண்ட் டேட்டால நீங்க டைரக்டா உங்களுக்கு பிடிச்சமான கீ, அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ, டெவ் டேட்டா பேஸ் URL, யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்களோட வேல்யூஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இங்க செட் பண்ணிக்கிறீங்க. சப்போ நம்ம இங்க பாஸ் பண்ற இந்த டேட்டா, நம்ம இங்க பாஸ் பண்ற இந்த வேல்யூ, இந்த கீ வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா செப்பரேட்டாவே ஒரு டாபிக்காவே எழுதிடுறோம் கான்ஃபிக் மேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன், let me go and show you kubectl get config map அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிக் மேப் ஆல்ரெடி அவைலபிளாவே இருக்கு. kuberoot CA cert அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி ஒரு கான்ஃபிக் மேப் இட்ஸ் அவைலபிள். ஸோ இப்போ நம்ம
ஸோ இப்படி ஒரு கான்ஃபிக் மேப் இருக்கு தட்ஸ் எக்ஸிஸ்டிங். இந்த Kubernetes ஸ்டார்ட் ஆனாலே ஒரு கான்ஃபிக் மேப் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். அதனால 31 minutes அபோன்ற ஏஜ் கான்ஃபிக். நம்ம இதுல புதுசா ஒரு கான்ஃபிக் மேப் கிரியேட் பண்ண போறோம் இந்த நேம் ஆஃப் dev config. ஸோ என்னோட YAML ஃபைல் நான் என்ன பண்றேன், let me delete it. இந்த கான்ஃபிக் மேப் let me copy it, paste, save and quit. அப்ப அதே மாதிரியே என்ன பண்றேன்னா dev config மாதிரியே prod configனு ஒன்று அதுவும் கிரியேட் பண்றேன். அதே கான்ஃபிக் மேப் prod hello from prod environment, user name prod admin, prod db url, இங்க நான் டிஃபரெண்ட் போர்ட் நம்பர்லாம் வச்சிருக்கேன். ஸோ அப்போ அதை காப்பி பண்ணி திருப்பி அதையும் நான் இன்ஜெக்ட் பண்றேன். நான் ரன் பண்ணவே இல்லைல்ல, இன்சர்ட் மோட்ல டிவைட் பண்ணிட்டு இந்த கோடையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ kubectl அப்ளை, எனக்கு 2 கான்ஃபிக் மேப் கிரியேட் ஆயிடும். ஓகே, dev config prod config அப்படின்னு சொல்லிட்டு நான் kubectl get config map அப்படின்னு கொடுத்தனா எனக்கு dev configல ஒரு 5 டேட்டாவும் prod configல ஒரு 5 டேட்டா இருக்கிற மாதிரி காமிக்குது. எப்ப வேணா நீங்க என்ன பண்ணலாம்னா kubectl describe config map, எந்த config map டிஸ்கிரைப் பண்ணணும், dev config அத பேஸ்ட் பண்ணி நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா அதை பத்தின மொத்த டீடைல்ஸ் வரும். டெமோன்ற வேரியபிள்ல டெமோன்ற வேரியபிள்ல இந்த வேல்யூ இருக்கு, எண்ட் பாயிண்ட்ல இந்த வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம், உள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே விசிபிளா காமிக்கும். ஏன்னா அதுதான் கான்ஃபிக் மேப்போட நேச்சரு. சீக்ரெட்ன்றது என்னன்னா நேம்ல இருக்கு. அப்ப அது ஏதோ நம்ம சென்சிட்டிவ் டேட்டா எல்லாம் பாஸ் பண்றதுக்கு சீக்ரெட், காமன்லி யூஸ் டேட்டா எல்லாம் பாஸ் பண்றதுக்கு கான்ஃபிக் மேப். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சீக்ரெட்ன்ற டேர்ம் என்னன்னா நம்ம ஏதாவது சீக்ரெட் டேட்டா வச்சிருக்கோம்னா அதை பாஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா we have dev config and we have prod config. ஸோ அப்போ நம்ம கிட்ட 2 கான்ஃபிக் மேப் இருக்கு. இப்போ நீங்க உங்க பாட கிரியேட் பண்ணும்போது நீங்க உங்க பாடுக்கு பேரு, நேம், இமேஜ், போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க இங்க envன்னு சொல்லிட்டு இப்படி பயன்படுத்துறீங்க. அதுல டைரக்டா உங்க வேரியபிள்ஸ் பாஸ் பண்றீங்க. ஆனா இதுக்கப்புறம் வெரி சிம்பிளா env from config map reference name dev config அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா போதும். சப்போ எனக்கு so what I have is, so நமக்கு எப்படி நீங்க environment from எங்க இருந்து பிக் பண்ணிக்கணும்னா இந்த config map dev config mapல இருந்து பிக் பண்ணிக்கோ. so இந்த பேரும் இந்த பேரும் உங்களுக்கு இந்த பேரும் மேட்ச் ஆகும், dev configன்ற பேரும் எனக்கு இங்க இருக்கிற நேமும் மேட்ச் ஆகும். ஸோ அப்பதான் அந்த config mapோட டீடைல்ஸ் எல்லாமே அது என்ன பண்ணணும்னா எனக்கு அது உள்ள லோடு பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா let us copy this and let us check it out, கரெக்டா எனக்கு லோட் ஆகுதான். ஸோ இப்போ எனக்கு dev configனா admin dev database url 66666 போர்ட் எல்லாமே எனக்கு வரணும். let us copy this code, screen clear, vi main.yaml மொத்தமா delete பண்ணிட்டு paste, save and quit. kubectl apply -f main.yaml. எனக்கு 2வது பாடும் கிரியேட் ஆயிடுச்சு. kubectl get pods கொடுத்தனா 2வது பாடும் ரன்னிங். kubectl எனக்கு எக்ஸிக்யூட் அப்படின்ற கமாண்ட்ல என்னோட 2வது பாடோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை காமின்னு நான் கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம். டெமோ, எண்ட் பாயிண்ட், பாஸ்வேர்டு, போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்குன்னா இங்க நமக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ சக்ஸஸ்ஃபுல்லா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல என்னோட வேரியபிள்ஸ் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. ஸோ நவ் கிரேட். இப்போ இன்டர்வியூல இந்த கேள்வி ஒன்று கேட்போம். என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கான்ஃபிக் மேப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த நேம் ஆஃப் dev config அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கான்ஃபிக் மேப்பை நான் என்னோட பாட்ல நான் ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கேன். அப்ப இங்க dev config பதில prod config நான் ரெஃபரன்ஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த prod config என்ன ஆகும்னா என்னோட பாட்ல லோட் ஆக போகுது. ஆனா இப்போ ப்ராப்ளம் என்ன, ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இன்டர்வியூல கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா இப்போ நான் போயிட்டு கான்ஃபிக் மேப்ல இந்த பாஸ்வேர்டை நான் மாத்துறேங்க, I'm going to change the password. ஸோ இப்போ நான் இந்த கோடை ஓப்பன் பண்ணி vi main.yaml. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா மொத்தமா டெலீட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்றேன். பாஸ்வேர்ட்ல admin 123 பதில் 123 admin 456 அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஆடுறேன். ஸோ இதான் என்னோட நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். kubectl அப்ளைன்னு கொடுத்தோம்னா config map is configured அப்படின்னு வரும். கான்ஃபிகர்னா என்னன்னா நீங்க ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க வேல்யூல, அப்ப அது மாடிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வரும்னா கான்ஃபிகர்ட் அப்படின்னு வருது, மாறிடுச்சு. இப்ப இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா
ஒரு கான்ஃபிக் மேப் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை வச்சு நீங்க ஒரு பாடை லான்ச் பண்ணிட்டீங்க, அதோட வேரியபிள்ஸ் எல்லாம் லோட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப சடனா வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நீங்க ஸோ இப்போ வேரியபிள்ஸ் லோட் ஆயிடுச்சு. இப்போ கான்ஃபிக் மேப்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வேரியபிள் ஒன்று மாத்துறீங்க, ஏதோ ஒரு புது வேரியபிள் ஆட் பண்றீங்க, இல்லை எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத மாடிஃபை பண்றீங்க. இப்ப நீங்க கான்ஃபிக் மேப்ல மாத்தினா அது ஆட்டோமேட்டிக்கா பாடுல போயிட்டு மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க. சோ இதை நான் எப்படி சொல்லலாம்னா வெரி சிம்பிள். உங்களுக்கு இடிசி ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கு, அதுலதான் ஜென்கின்ஸ் போர்ட் நம்பரை மாத்துவீங்க. இப்போ ஜென்கின்ஸ் ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு, ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் நீங்க ஃபர்ஸ்ட் 8018 போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த இடிசி ஜென்கின்ஸ் ஃபைல்ல போயிட்டு 8018 1918 மாத்துறீங்க. மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா ஜென்கின்ஸ் மாறிடுமா, இல்ல வேற ஏதாவது பண்ணணும்? Any idea? Jenkins port number மாத்தின உடனே what you should do? Again we want to do login. Restart. Service restart பண்ணுவீங்க. சூப்பர். சோ சர்வீஸ் ரீஸ்டார்ட் என்னன்னா ஜென்கின்ஸே நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க மறுபடியும். சோ அப்ப ரீஸ்டார்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றது, அதுதான் ரீஸ்டார்ட். சோ ஆஃப் அண்ட் ஆன். சோ நம்ம ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணோம். ஆனா குபர்னெட்டிஸ்ல நம்மளுக்கு ஸ்டாப் இல்ல பாஸ் அப்படின்ற ஸ்டேட் நம்ம லைஃப் சைக்கிள்ல படிச்சோமாங்க பாடல. pod life cycle do we have a stopped state? No, here only delete and new creation. சூப்பர். சோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ क्वेश्चन. அந்த क्वेश्चनக்கு இந்த क्वेश्चन தான் அவங்க அப்படி சுத்தி வளைக்க வராங்க. என்னன்னா குபர்னெட்டிஸ்ல பாட நீங்க ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. that is not an option to restart the pod, meaning ரன்னிங் ஆயிருக்கிற பாட ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணவே முடியாது. அப்படி நீங்க பண்ணணும்னா ரீக்ரியேட் த பாடு தான், அதுதான் ரீஸ்டார்ட்ன்ற ஆப்ஷனே குபர்னெட்டிஸ். ரீக்ரியேட்னா என்னன்னா அந்த பாடை டெலீட் பண்ணிட்டு புது பாடு தான் அது கிரியேட் பண்ணும். அப்ப நமக்கு இங்க கமாண்டே கிடையாது. So you cannot restart a pod. There is no command to restart a pod. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பாடை டெலீட் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணணும். அப்ப இன்டர்வியூலயும் குபர்னெட்டிஸ்ல பாடை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு கமாண்ட் இல்ல, டைரக்டா டாக்கர்ல இருக்கிற டாக்கர் ஸ்டாப்ன்ற மாதிரி kubectl ஸ்டாப் அப்படின்ற ஒரு கமாண்ட் இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ kubectl get pods ன்னு போட்டு kubectl delete pod environment variable demo2 திருப்பி kubectl நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட பாட நீங்க அகைன் ரீக்ரியேட் பண்ணணும். சோ அகைன் நீங்க ரீக்ரியேட் பண்ணாதான் you will have your, இப்போ திருப்பி ரீக்ரியேட் பண்ணும்போது ஆப்வியஸா அது என்னோட புது என்ன பண்ணும்னா kubectl அப்ளைன்னு கொடுத்தோன்னே மறுபடியும் அந்த பாடை கிரியேட் பண்ணிருக்குன்னா அப்ப மறுபடியும் அந்த இந்த டெவ் கான்ஃபிகை படிக்கும். அப்ப படிச்சு பார்த்து டேட்டாவை எடுக்கும் போது எனக்கு கண்டிப்பா புது டேட்டா தான் உள்ள வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 2 3 admit 4 5 6 என்ற புது டேட்டா தான் உள்ள வந்திருக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். நீங்க பாடா கிரியேட் பண்ணா இதுதான் ஆப்ஷன், வேற வழியே கிடையாது. when you do the kind as pod, kind podன்னு வச்சீங்கன்னா இதுதான் ஒரே வழி. ஆனா பாடுக்கு பதிலா let's say you have deployment அப்படின்னு வச்சுக்கோங்க. let's say you have deployment, நீங்க deployment அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க. சோ ஏன்னா நம்ம ரியல் டைம்ல deployment தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். சோ deployment அப்படின்னு சொல்லிட்டு so when you let's say you have a deploymentக்கு மட்டும் ஒரு கமாண்ட். சோ kubectl rollout restart deployment அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. சோ இப்ப நம்ம டிப்ளாய்மெண்ட்ன்ற டாபிக் பார்க்கும்போது டிப்ளாய்மெண்ட் என்ன பண்ணோம்னா நீங்க ரோலிங் அப்டேட்ல 1 by 1 ஆக பாட அப்டேட் பண்ணும் அப்படின்றத நம்ம அவுட்புட்டா பார்த்தோம். அண்ட் அதுலயே நம்மளுக்கு ரோல் அவுட் அன்டூ டிப்ளாய்மெண்ட்னு ஒரு கமாண்டும் நம்ம பார்த்தோம். kubectl சீட் ஷீட்ல இதெல்லாமே எடுத்து நம்ம ரன் பண்ணியும் பார்த்தோம். சோ இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட பாட நான் டெலீட் பண்ணிடுறேன். சோ ஸ்கிரீன் கிளியர் kubectl get pods, kubectl delete pods, ஓகே. சோ எனக்கு 2 பாட் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட எந்த பாடுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் நான் லான்ச் பண்றேன். அதுல இந்த டெம்ப்ளேட்ன்றது என்ன சொன்னா டெம்ப்ளேட்ன்றது எதுவும் இல்லைங்க, உங்க பாடோட கோடு தாங்க டெம்ப்ளேட். உங்க பாட்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் டெம்ப்ளேட் அடியில எழுத போறீங்க. அப்ப அதே தான் இருக்கு பாருங்க, வெறும் கம்பேர் பண்ணீங்கன்னா கூட சேம் தான் இருக்குமே. அதுல என்விரான்மெண்ட் ஃப்ரம்ன்றதுல கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துருக்கேன்.
dev config ன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், let me copy this. காப்பி பண்ணிக்கிறேன். insert modeல let me paste this, save and quit. So இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட deploymentல HTTP example சொல்லிட்டு I am doing a deployment and இப்போ என்னோட kubectl apply -f main.yaml அப்படின்னு கொடுத்தனா எனக்கு ஒரு எனக்கு deployment has been created. So kubectl get pods ன்னு கொடுத்தனா எனக்கு இப்போ 3 pod getting container ready அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுது. Okay, so now all my 3 pods in running state 5G RR XP அப்படின்னு சொல்லிட்டு 3 pod இருக்கு. இப்போ இந்த 3 podலயே நமக்கு என்ன இருக்குன்னா, இப்போ நான் kubectl execute ஏதாவது ஒரு பாடோட பேர் கொடுக்குறேன், என்டர் அடிச்சேன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ கரண்டா இருக்கிற கான்ஃபிக் மேப்போட மீனிங் நான் admin 1 2 3 4 5 6 ன்னு எழுதுறேன்னா, ஸோ அப்போ கரண்டா என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ உங்க கான்ஃபிக் மேப்ல அது அப்படியே இருக்கும். போர்ட், யூசர் நேம் 1 2 3 4 5 6 டெவ் டேட்டா பேஸ். அப்போ ஏன்னா இப்போ தானே கிரியேட் பண்ணேன், அப்போ கரண்டா கான்ஃபிக் மேப்ல என்ன இருக்கோ அந்த டேட்டா உள்ள எல்லாமே லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், let me clear the screen. And so இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, so what we have is, so we have the config map which is loaded. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம config map நம்ம லோட் பண்ணிட்டோம் நம்மளோட deployment. நான் என்ன பண்றேன், config map மறுபடியும் மாத்துறேன். போர்ட் நம்பர் 666ன்ற பதிலா 2222 அப்படின்னு நான் மாத்திட்டேன். so இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கரண்டா போர்ட் நம்பர் என்ன இருக்கு, 6666 தான் இருக்கு. ஓகே, so நம்ம என்ன பண்ணா, let us use this vi main.yaml apply ன்னு கொடுத்தா configured ன்னு வந்துரும். அப்போ இப்போ என்னோட config mapல 2222 தாங்க இருக்கு. இப்போ அகைன் சேம் கேள்வி என்னன்னா, நம்மளோட டிப்ளாய்மெண்ட்ல போய் செக் பண்ணாலும் 6666 தான் இருக்கும், பழைய டேட்டா இருக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க, பாடா இருக்கும்போது வேற வழியே இல்ல, delete the pod recreate the pod. டிப்ளாய்மெண்ட்டும் delete the pod recreate the pod தான். ஸோ அதே தான் கான்செப்ட். பட் ஆனா நம்ம கிட்ட என்னன்னா ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ kubectl cheat sheet அப்படின்ற கமாண்ட் போட்டோம்னா, ஸோ kubectl roll out restart deployment அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சூப்பர். ஸோ இதுல நம்ம kubectl roll out undo deployment என்ற கமாண்ட் நம்ம டே 4ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப நம்ம சேம் kubectl roll out restart deployment அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த kubectl roll out restart deployment அப்படின்றது என்ன பண்ணா, எனக்கு ஓகே, ஸோ நம்ம kubectl roll out restart deploymentன்றது என்ன பண்றோம்னா, நம்மளோட பாட ரீஸ்டார்ட் பண்ணும். ரீஸ்டார்ட்னா என்ன பண்ணும்னா, அதுவும் ரோலிங் அப்டேட்டே தான். ஆனா இப்ப கரண்டா நான் இந்த கோடை நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி kubectl get pods, ஓகே, kubectl get pod நான் கொடுத்திருக்கேன் 5G RR XP ன்னு சொல்லிட்டு 3 pod இருக்கு. சோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டிப்ளாய்மெண்ட்டை நான் ரீஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஆக்சுவலா என்ன ஆகும்னா, உங்களுக்கு பாட் அகைன் ரீகிரியேட் தான், புது பாட் தான் வரும். இந்த கமாண்டர் என்டர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ளாய்மெண்ட் HTTPD ரீஸ்டார்டட். அப்ப நான் இப்ப kubectl get pod நான் கொடுத்தேன்னா எனக்கு ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, ரோலிங் அப்டேட் ஆயிட்டு இருக்கு, ரோலிங் அப்டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு 3 minutes இருக்கிற எல்லா பாடும் டெலீட் ஆகிட்டு இப்போ 11 seconds 9 seconds அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்படின்னா ரோலிங் அப்டேட்ல இருக்கு. ஸ்டார்டிங்ல இருக்கும்போது பாருங்க 5G RR XP NB S5TP, அப்போ கம்ப்ளீட்டா புது 3 பாட் வந்துருச்சு. புதுசா 3 பாட் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இதுல இப்ப நான் எக்ஸிக்யூட் கமாண்ட போட்டு பிரிண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் கொடுத்தேன்னா, ஏன்னா இப்ப புதுசா கிரியேட் ஆனதுனால எனக்கு லேட்டஸ்ட் கான்ஃபிக் மேப்ல இருக்கிற வேல்யூ தான் உள்ள இன்ஜெக்ட் ஆயிருக்கும். So this is how you will update your config map values. பாடா இருந்தா delete பண்ணி recreate பண்ணுங்க. டிப்ளாய்மெண்டா இருந்துச்சுன்னா kubectl roll out undo deployment, restart deployment அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அதை வச்சு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அகைன் புது பாட் தான் கிரியேட் ஆகும். ஆனா அந்த பாட் ரோலிங் அப்டேட் ஃபேஷன்ல லேட்டஸ்ட் கான்ஃபிக் மேப் வேல்யூஸை எனக்கு உள்ள இன்பில்ட் ஆக எடுத்துக்கும். So this is an example of how config map works. ஆனா கான்ஃபிக் மேப்ன்றது நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்டதே தான். கான்ஃபிக் மேப்ன்றது என்ன, வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம பார்த்ததே தான். ஆனா லெட்ஸ் சே எனக்கு இதுல ஏதாவது நான் சென்சிட்டிவ் டேட்டா பாஸ் பண்ணணும், ஸோ சென்சிட்டிவ் டேட்டா நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்ப அதுக்கு we have something called as secret. So we have something called as secret. So இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் காமிட்டேன். நம்ம kubectl get pods அப்படின்னு நம்ம கொடுப்போம். சரி, get deployment. அந்த deployment delete பண்ணிடுறேன். kubectl delete deployment httpd example. Okay, so இப்ப நான் kubectl get config map அப்படி நான் கொடுக்கிறேன். ஆல்ரெடி dev config னு ஒன்று இருக்கு. சோ அப்ப dev config ல என்ன இருக்கு, let me use that. ஓகே, இதான் என்னோட dev config. அதுல ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு ரெண்டு இருக்கு. ஆனா இந்த யூசர் நேம் இங்க இருக்கு, யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது ரெண்டு இருக்கு. இந்த எண்ட் பாயிண்ட் டெமோன்ற வேரியபிள் போர்ட் இதெல்லாம் பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா, யார் வேணா பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது சென்சிட்டிவ் டேட்டா. அப்ப டேட்டாபேஸ் யூசர் நேம், டேட்டாபேஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சென்சிட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டு லைனை மட்டும் I'm gonna remove. So I'm gonna remove and நான் என்ன பண்றேன், அதை இங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இங்க நான் இப்படி யூசர் நேம் மித்ரன் அண்ட் பாஸ்வேர்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், இங்க ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, there is a option which is called as, நம்ம லைனக்ஸ்லயே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க மித்ரன்ற பதில மித்ரன் மை யூசர் மித்ரன், ஸோ யூசர் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ரேண்டமா நேம் வைக்கிறேன். இதான் என்னோட பாஸ்வேர்டும் கூட, இப்படி ஒரு பாஸ்வேர்டு நான் செட் பண்றேன். ஸோ இங்க ஆல்ரெடி இருக்க ரெண்டு லைன் நம்ம எடுத்துடலாம், அது நமக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக லெட் மீ ரிமூவ் தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், kubectl delete config map, அதுல dev config நான் delete பண்ணிடுறேன், prod config நான் delete பண்ணிடுறேன். ஸோ இப்போ கிட்ட எந்த config map இல்ல, எதுவுமே கிடையாது, everything is empty. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, so what we have is, so we have a config map and we have a secret. So நம்ம கிட்ட config map and secret அப்படின்னு சொல்ற ரெண்டு இருக்கு. நீங்க சப்போஸ் secret அப்படின்றது என்னன்னா, you will be encrypting it. So ரொம்ப சிம்பிளா நான் என்ன பண்றேன், லினக்ஸ்ல echo டபுள் கோட்டேஷன்ல யூசர் மித்ரன் கொடுத்தா அவுட்புட் யூசர் மித்ரன். இந்த அவுட்புட் நான் என்ன பண்றேன்னா, base 64 அப்படின்றது நான் பாஸ் பண்றேன். base 64. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த யூசர் மித்ரன் அப்படின்றத நான் என்ன பண்றேன்னா, base 64ன்றத நான் பாஸ் பண்றேன். இது என்னன்னா, இது ஒரு என்கிரிப்ஷன் தான். ரொம்ப சிம்பிளா இது ஒரு லீனியர் என்கிரிப்ஷன். இது என்ன பண்ணும்னா, எனக்கு ஒன் வேல எனக்கு இந்த டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிடும். அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ இந்த லைனை காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்றேன். அப்ப டைரக்டா என்ன பண்றேன்னா, இங்க நான் இப்படி பேஸ்ட் பண்றேன். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்டும் நான் என்ன பண்றேன், சேம், நான் டைரக்டா இப்படி பாஸ் பண்ணாம எக்கோ base 64 கொடுத்தனா இதுதான் என்னோட வேல்யூ. சோ அப்ப காப்பி பண்ணி அங்க பேஸ்ட். சோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட யூசர் நேம்ன்றது இந்த வேல்யூ, என்னோட பாஸ்வேர்டுன்றது இந்த வேல்யூ. சோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ நான் இங்க செட் பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு என்னன்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டாவே நம்மளோட இந்த ரெண்டு கோடையும் நான் காப்பி பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு கான்ஃபிக் மேப் கிரியேட் ஆகும், ஒரு சீக்ரெட்டும் கிரியேட் ஆகும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், let me open main.yaml file, இத பேஸ்ட் பண்றேன். சோ ஒரு கான்ஃபிக் மேப், ஒரு சீக்ரெட் ரெண்டுமே கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு கோடு kubectl apply நான் கொடுக்குறேன். அப்ளைன்னு கொடுத்தனா கான்ஃபிக் மேப்ல ஒரு dev config, சீக்ரெட்ல ஒரு டெஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெண்டு கிரியேட் ஆயிருக்கு. சோ இப்போ என்னன்னா, நான் kubectl describe dscribe config map dev config ன்னு கொடுத்தா உள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே எனக்கு அப்படியே வரும். So anybody can open and view the data inside the dev config. பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே வருது. சோ என்னோட போர்ட், டெமோ, எண்ட் பாயிண்ட் வருது. ஆனா அதே மாதிரி இப்ப நான் kubectl describe secret CCRET, அதுல டெஸ்ட் சீக்ரெட் CCRET இப்படி நான் கொடுத்தேன்னா உள்ள டேட்டா இருக்கு. பாஸ்வேர்ட் 12 bytes, யூசர் நேம் 12 bytes, அவ்வளவுதான்.
அதை தாண்டி உள்ள எனக்கு வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் காமிக்காது. ஸோ அது எனக்கு 12 bytes சொல்லிட்டு ஜஸ்ட் எனக்கு இன்ஃபர்மேஷன் தான் வரும். இந்த மாதிரி 12 bytes எனக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற எனக்கு இன்ஃபர்மேஷன் தான் வரும். ஆனா உள்ள ஆக்சுவலா என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்காது. ஸோ தட்ஸ் an example of that is an example of secret. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட பாட நீங்க கிரியேட் பண்ணும்போது நம்ம என்விரான்மெண்ட் ஃப்ரம் சீக்ரெட் ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணா சீக்ரெட். அதே மாதிரி என்விரான்மெண்ட் ஃப்ரம் கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணா அது கான்ஃபிக் மேப். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ரெஃபர் போத் ஆஃப் தம். அப்போ உங்க பாட கிரியேட் பண்ணும்போது கான்ஃபிக் மேப்ல இருந்து டெவ் கான்ஃபிக், சீக்ரெட்ல இருந்து டெஸ்ட் சீக்ரெட், இது ரெண்டுத்தையுமே நீங்க என்விரான்மெண்ட் ஃப்ரம் கொடுத்து நீங்க பாட கிரியேட் பண்ணீங்கன்னா அட் அ டைம்ல எனக்கு சீக்ரெட்டும் லோட் ஆயிரும், கான்ஃபிக் மேப்பும் லோட் ஆயிரும். BI main.yaml மொத்தமா கிரியேட் பண்ணிட்டு என்னோட டேட்டாவை நான் பேஸ்ட் பண்றேன், சேவ் அண்ட் கிளிக் பண்றேன். நான் kubectl அப்ளைன்னு கொடுத்தேன்னா சாரி இன்டென்டேஷன் தப்பு. copy vi main.yaml கிரியேட் ஆயிருச்சு. ஸோ எனக்கு கிரியேட் ஆன உடனே demo3 கிரியேட்டட் in a few seconds அது ரன்னிங் ஸ்டேட்ல வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சீக்ரெட்டை நம்ம ஓபன் பண்ணியே பார்த்தாலும் உள்ள என்ன சீக்ரெட் இருக்குன்னு நம்ம அதுக்கு மேல பார்க்க முடியாது. ஏன்னா டிஸ்கிரைப் கமாண்ட் வெறும் என்ன இருக்கிறதோ அதை காமிக்கும். இதை தாண்டி நீங்க எதுவும் உள்ள பண்ண முடியாது. அப்ப அந்த சீக்ரெட்டோட டேட்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உங்க பாட்ல அந்த சீக்ரெட் அப்ளை பண்ணிட்டு kubectl get pods kubectl execute environment variable demo3 இப்படி கொடுத்து நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா you can see here empty line இருந்தாலும் doesn't matter விட்டுருங்க. you can see here user nameல user மித்ரன், பாஸ்வேர்ட்ல 123 admin 456, endpoint, demo, port எல்லாமே எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிருக்கு. எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. So all my variables are added as environment variables. So இப்போ நம்ம what we have done is so we have successfully learned about config map, environment variables எப்படி டைரக்டா பாஸ் பண்றது, அப்புறம் எப்படி கான்ஃபிக் மேப் சீக்ரெட்டையும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம். அண்ட் இதுவே இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்கிரிப்டட் வேல்யூ இருக்குன்னா அதை நீங்க டீகோட் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. எக்கோ கமாண்ட்ல உங்களோட என்கிரிப்டட் வேல்யூவை பேஸ்ட் பண்ணிட்டு base64 -decode அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை டீகோட் பண்ணி திருப்பி உங்களோட வேல்யூவை உங்களுக்கு கொடுத்துரும். admin 123 admin 456 அப்படின்னு சொல்லிட்டு. Suppose if you have that data. So இப்போ this is an example of what is config map, secrets and environment variables என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த செக்மெண்ட் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி any doubts or any clarification so far? இந்த base64 நீங்க கொடுக்குறோமே அது எங்கேயுமே நம்ம மேப் பண்ணவே இல்லை. அது எதுக்காண்டி? Kubernetes ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாவே base64 ஃபார்மேட்ல அதை என்கிரிப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ ரியல் டைம்ல அந்த base64ன்றதை எப்போ எதுக்கு கொடுத்தாலும் நம்ம கொடுக்கணும். எஸ், அது உங்களோட வேல்யூவை நீங்க சீக்ரெட்ல வைக்கும்போது base64 ஃபார்மேட்ல வச்சுக்கணும். நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஒரு பாட ரன் பண்றதுக்கு தேவையான வேரியபிள்ஸை நம்ம ஒரு தனியா ஒரு YAML ஃபைல்ல வச்சு அதுல இருந்து பிக் பண்ணி இது ரன் ஆகுது. அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க. ஓகே, சோ நீங்க உங்களோட டெஸ்டிங், நீங்க உங்களோட ட்ரையல் அண்ட் எரர் நீங்க எல்லாமே பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னா சீக்ரெட்ல இப்படி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் என்கிரிப்ட் பண்ணி போட்டிருந்தேன் base64ன்றது. அதை என்கிரிப்டே பண்ணாம டைரக்டா இங்க வேல்யூ கொடுங்க. அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்க உள்ள எப்படி ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So you can check on it, you can try on it and you can apply and add it to your pods. நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்னென்ன டிஃபரன்சஸ் பண்ணணும் எல்லாமே you can do it. So இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஒரு கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்தோம், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், கான்ஃபிக் மேப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா
இன்னொரு டாபிக் நம்ம புதுசா நம்ம பார்க்க போறோம். ஸோ பிவி அண்ட் பிவிசி நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஹெச்பிஏ அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் திருப்பி எடுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம திருப்பி பிவி அண்ட் பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, ஸோ வி வில் ஹேவ் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அண்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு இருக்கு. அண்ட் ஹெச்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. HPA stands for horizontal pod auto scaling. அப்ப நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஒர்க்கர் நோடு ஆட்டோ ஸ்கேலிங்ல தான் இருக்கு. நம்மளோட ஒர்க்கர் நோட்ஸுமே ஆட்டோ ஸ்கேலிங்ல தான் இருக்கு, மாஸ்டருமே ஆட்டோ ஸ்கேலிங்ல தான் இருக்கு. நீங்க அந்த மினிமம் டிசைர்டா நீங்க எடிட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா அது ஒர்க்கர் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோட இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஆனா இப்ப எனக்கு பாட் லெவல் ஆட்டோ ஸ்கேலிங் எனக்கு எனேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். பாடுமே எனக்கு இப்ப கரண்டா நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு 3 ரெப்ளிகா வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஆனா எனக்கு லோட் இன்க்ரீஸ் ஆக 10 ரெப்ளிகா 20 ரெப்ளிகான்னு சொல்லிட்டு மாறணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்றது? ஸோ அப்போ நீங்களே நெட்லயே போயிட்டு ஹெச்பிஏ எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அஃபிஷியலா குபர்னெட்டிஸ்லயே ஒரு வாக் த்ரூ கொடுத்துருக்கோம் ஹெச்பிஏக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஏன் நம்மளுக்கு ஒரு வாக் த்ரூ, இந்த வாக் த்ரூ நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நம்ம லோடு நம்ம ஜென்ரேட் பண்ணோம், அதுதான் ப்ராப்ளம். லோடு ஜென்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஃபேக் லோட ஜென்ரேட் பண்ணோம், அப்பதானே நம்ம இந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் ஆகும். ஏன்னா நமக்கு லோடே இல்லாம எப்படி ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது பாடை இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப ஃபேக்கா லோட் ஜென்ரேட் பண்றதுக்கு எனக்கு நான் என்ன பண்றேன்னா, அஃபிஷியலா குபர்னெட்டிஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சில ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. So to demonstrate a horizontal pod autoscaler, you will start a deployment that retunes this. அது ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் யூஸ் பண்ணும் அண்ட் ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா டிப்ளாய்மெண்ட் ரெப்ளிகா ஒன்று தான். மெட்டாடேட்டால என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ல என்னோட கண்டெய்னர்லாம் இருக்கு, அதில் நேம் இமேஜ் போட்டு ரிசோர்சஸ்ல ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட்ன்றது கண்டிப்பா ஆட்டோ ஸ்கேலிங்க்கு லிமிட் செட் ஆயிருக்கணும். லிமிட் செட் ஆனாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த 500னா என்னன்னா ஹாஃப் சிபியூ. அப்ப இந்த ஹாஃப் சிபியூல எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹாஃப் த சிபியூல எனக்கு எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் லோடு 80% 70% தாண்டுதுன்னா எனக்கு இன்னொரு பாடை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ண முடியும். ஏன்னா எப்பவுமே ஒரு லிமிட் இருக்கணும், இந்த லிமிட்டை தாண்டி போனா பாடை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த லிமிட் நம்ம என்ன பண்றோம்னா 500M அப்படின்னு நம்ம செட் பண்றோம். இதுல நம்ம 70% 60% கிட்ட வந்துருச்சுன்னா எனக்கு இன்னொரு பாடை கிரியேட் பண்ண நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அவங்களே ஒரு YAML ஃபைல் நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கொடுத்துட்றாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அப்ளை பண்ணி we are going to run it as a service. ஸோ இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் kubectl apply அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன், என்னோட குபர்னெட்டிஸ்லயும் kubectl get podsல ஒன்று ஆல்ரெடி இருக்கு, அதில் kubectl delete pod environment variable demo3 கொடுத்தனா என்னோட பாடு delete ஆயிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், let me copy this and let me clear the screen. kubectl get pods அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அப்ளை பண்ணி let me have this example. So now இப்போ நான் என்ன பண்றேன்னா let me copy this php apache.yaml அப்படின்னு அந்த லிங்க் காப்பி பண்ணாலே நெட்ல இருந்தே இந்த YAML ஃபைலை டவுன்லோட் பண்ணி அப்ளையும் பண்ணிருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நெட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த YAML ஃபைலை டவுன்லோட் பண்ணி டிப்ளாய்மெண்ட் அண்ட் ஒரு சர்வீஸ் என்ன பண்ணிடுதுன்னா எனக்கு கிரியேட் ஆயிடுது. ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல்லாக என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு பாட் ரன் ஆயிட்டு. இப்போ நம்ம கிட்ட நமக்கு சில கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன கமாண்ட்லாம் இருக்குன்னா kubectl top அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ kubectl top அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ நீங்க உங்களோட லைனக்ஸ் மெஷின்ல வெறும்னே டாப்ன்ற கமாண்ட் கொடுக்கலாம், வெறும்னே TOPன்னு கமாண்ட் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா சியர் இது உங்களோட டாஸ்க் மேனேஜர். நம்ம எப்படி நம்மளோட விண்டோஸ் மெஷின்ல டாஸ்க் மேனேஜர் இருக்கும், அது எவ்ரி ஃபியூ செகண்டுக்கு எது டாப் ரன்னிங் ப்ராசஸ் எது ரன்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாம் காமிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கேயுமே இட் வில் டாப்ன்ற கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட டாப் ரன்னிங் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு காமிக்கும். டோட்டல் எத்தனை டாஸ்க் இருக்கு, எத்தனை ரன்னிங்ல இருக்கு, எத்தனை ஸ்லீப்பிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு மெமரி ஃப்ரீயா இருக்கு, அவைலபிளாக இருக்கு எல்லாமே நமக்கு இங்க காமிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், let me clear that screen. அப்ப அதே மாதிரி kubectl டாப் நோடுன்னு கொடுக்குறேன், ஒர்க் ஆகல. டாப் பாடுன்னு கொடுக்குறேன், ஒர்க் ஆகல. என்ன கமாண்ட் கொடுத்தாலுமே நான் இப்ப kubectl டாப் நோடு பாடு அப்படின்னு கொடுத்தாலுமே
அது நோட் அண்ட் பாடோட CPU அண்ட் மெமரியை காமிக்கும். டிஸ்பிளே CPU அண்ட் மெமரி யூசேஜ் அப்படின்னு. ஆனா திஸ் கமாண்ட் ரெக்வயர்ஸ் a metric server to be correctly configured and working on the server. இப்போ நீங்க என்ன பண்ணுவோம்னா மெட்ரிக் சர்வர்னு ஒன்று ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆட் ஆன் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அது ஒரு மானிட்டரிங் ஏஜென்ட் மாதிரி, ஒரு மானிட்டரிங் டூல் மாதிரி. அப்போ அந்த மானிட்டரிங் ஏஜென்ட் நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு திஸ் கமாண்ட் ரெக்வயர்ஸ் a metric server to be correctly configured. அப்போ இதை வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸோ யூ வில் பி செக்கிங். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், let me use that. So let me clear the screen. அப்போ மெட்ரிக் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா நீங்க கொஞ்சம் டாக்குமெண்ட் மேல வந்தீங்கனாலே, இந்த டாக்குமெண்ட்டுக்கு மேல வந்தாலே அவனே என்ன சொல்லியிருப்பானா to learn and deploy how the metric server, see the metric server documentation அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா அஃபிஷியலா நம்மளுக்கு கிட்டக்ல ஆர்கனைசேஷன் ஃபார் கிட்டப் லேட்டர் ஒர்க்ல மெட்ரிக் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுல கீழே வந்தீங்கனாலே அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லயே அவன் என்ன சொல்லியிருப்பானா மெட்ரிக் சர்வர் இன்ஸ்டால் பண்றதுக்கு இப்படி ஒரு கமாண்டை ரன் பண்ணுங்க. இந்த கமாண்டை ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்களே என்ன பண்ணிடுவோம்னா உங்களுக்கு மெட்ரிக் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்ப அந்த கமாண்டை காப்பி பண்ணிட்டு இப்போ அகைன் காமிக்கிறேன். டாப் பாடு, டாப் நோடு அப்படிலாம் அடிச்சா வரல. ஆனா இந்த கமாண்ட் நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு நிறைய காம்பனன்ட் இன்ஸ்டாலேஷன் ஆகும், எல்லாமே எனக்கு கிரியேட் ஆகுது. அண்ட் இனிமே நான் இப்ப டாப் பாடு அப்படின்னா நாட் அவைலபிள்ன்றது போல எரர்னு வருது. இப்போ கரண்டா ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எரர்னு வருது. ஏன்னா இப்பதானே நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட்ல இதே கமாண்ட் நான் மறுபடியும் ரன் பண்றேன். அப்ப எனக்கு டாப் என்னோட பாடோட யூட்டிலைசேஷன், நோடோட யூட்டிலைசேஷன்லாம் வரும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பாட் ரன் ஆகுதா, kubectl get pods. ஓகே, ஒரு பாட் ஆல்ரெடி ரன்னிங்ல தான் இருக்கு. சூப்பர். அப்ப நான் kubectl இப்ப நான் டாப் பாட் அப்படின்னு கொடுக்குறேன். சிஆர் எனக்கு அவுட்புட் காமிக்குது. டாப் நோடுன்னு கொடுக்குறேன். எனக்கு 2 ஒர்க்கர் நோடு இருக்கு. அது 2 ஒர்க்கர் நோட்ல ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்ல எவ்வளவு CPU எவ்வளவு மெமரி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் காமிக்குது. அப்ப நம்ம மெட்ரிக் சர்வர்னு சொல்லிட்டு ஒன்று கான்ஃபிகர் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த HPA VPA ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு அந்த HPA அப்படின்றது நம்மளுக்கு ஒர்க் ஆகணும்னா ஸோ வி நீட் டு யூஸ் திஸ் மெட்ரிக் சர்வர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மெட்ரிக் சர்வர் கான்ஃபிகர்ட் கரெக்ட்லி. இப்போ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோ ஸ்கேலர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். கமாண்ட் kubectl ஆட்டோ ஸ்கேல் டிப்ளாய்மெண்ட். இந்த டிப்ளாய்மெண்ட்டை ஆட்டோ ஸ்கேல் பண்ண PHP Apache டிப்ளாய்மெண்ட். ஏன்னா நம்ம கிட்ட kubectl get deployment அப்படின்னு அடிச்சோம்னா PHP Apache தான் இருக்கு. அதுல என்ன பண்றேன், ஆட்டோ ஸ்கேல் பண்ண சொல்றேன். CPU percentage 50%, மினிமம் 1, மேக்ஸிமம் 10. ஸோ அப்ப இதுதான் நான் என்ன பண்றேன்னா இப்ப நான் இதை என்டர் கொடுத்து ஆட்டோ ஸ்கேல்னு கொடுத்தனா ஆட்டோ ஸ்கேலிங் ஆயிரும். இப்ப நான் kubectl get HPA அப்படின்னு கமாண்ட் கொடுத்தனா எனக்கு கரண்டா PHP Apache டார்கெட் அன்னோன்னு வருது. கொஞ்ச நேரத்துல அது 0% அப்படின்னு வரணும். 0% வந்துருச்சு. அப்படின்னா என்னன்னா இப்போதைக்கு உங்களோட பாட்ல எந்த விதமான லோடும் இல்லை. அப்ப கரண்டா இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு பாடு தான் ரன் ஆயிட்டு இருக்கு. மினிமம் 1 பாடு, மேக்ஸிமம் 10 பாடு. ஸோ அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி அவுட்புட் வருது. ஆனா இப்ப உண்மையிலேயே எனக்கு அவுட்புட் நான் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும், என்னோட நம்பர் ஆஃப் பாடை நான் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும்னா நான் லோடு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபேக்கா லோடு ஜென்ரேட் பண்ணும். அந்த கமாண்ட் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆர்டிகல் நான் யூஸ் பண்றேன். இந்த ஆர்டிகல் நான் என்ன பண்றேன், உங்களை சாட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு ஷேரும் பண்ணிடுறேன். ஸோ திஸ் வில் ஜென்ரேட் அ ஃபேக் லோடு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், kubectl ரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கமாண்டே கொடுத்துருக்கான். இது ஒரு இன்ஃபினைட் லூப் ரன் பண்ணும். அந்த இன்ஃபினைட் லூப் என்ன பண்ணும்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஸோ இன்ஃபினைட் லூப்ல ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் நிறைய CPU ரிசோர்ஸை யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்றதுனால எனக்கு ஃபேக்கா லோடு ஜென்ரேட் ஆகுற மாதிரி யாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு என்ன வரும்னா வரும். ஸோ அப்போ லெட் மீ காப்பி திஸ் கோடு, லெட் மீ கோ ஓவர் ஹியர். இப்போ நான் கெட் HPAன்னு கொடுக்குறேன். இதுதான் என்னோட இன்ஃபர்மேஷன். நான் லோட ஃபேக்கா ஜென்ரேட் பண்றேன். ஜென்ரேட் பண்ணி ஓகேன்னு அவுட்புட் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி அந்த மேக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த ஓகேவோட ஸ்பீடை பார்த்துக்கோங்க, எவ்வளவு ஃபாஸ்டா ஓகே பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடை பார்த்துக்கோங்க. ஒரு நார்மல் ஸ்பீட்ல ஓகே வருது. ஆனா 7th லைன் 8th லைன்ல அந்த ஓகேவோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா இப்ப கரண்டா என்கிட்ட எத்தனை பாடு இருக்குன்னா ஒரே ஒரு பாடு தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு பாடு தான் என்ன பண்ணுது, எனக்கு இந்த மேக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஓகேன்னு ஒரு அவுட்புட்டை கொடுக்குது.
ஆனா நம்மளுக்கு லோடு இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் பார்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பார்ட் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சால்வ் ஆகுறதும் ஃபாஸ்டா சால்வ் ஆகும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஓகேன்றது சம ஸ்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதை விட ரைட் நவ் இட் இஸ் பிரிண்டிங் அ லாட் ஃபாஸ்டர். இதை நான் எப்படி இப்ப நம்பர் ஆஃப் பார்ட் எப்படி பாக்குறது அப்படின்னா, ஒரு எத்தனை லைன்ஸ் வந்திருக்கு, 3, 6, 7, 8 லைன்ஸ் வந்திருக்கா. இப்ப இந்த லைன் முடிச்சோன்னா நான் இதை ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்றது Ctrl+C. ஸ்டாப் பண்ணி நான் நம்பர் ஆஃப் பார்ட் எவ்வளவு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ Ctrl+C ஸ்டாப் பண்றேன், கில் பண்றேன் இந்த ப்ராசஸர். உடனே நான் என்ன பண்றேன், நான் கெட் HPN கொடுக்குறேன். பாருங்களேன் 6 பார்ட் இருக்கு. டார்கெட் 70% தாடி போடுது. அப்ப 7 பார்ட் இப்ப வரும். ஓகே, ஸோ 29% டார்கெட் கம்மி ஆயிடுச்சோ. ஓகே, ஏன்னா நம்ம இப்ப டார்கெட் திருப்பி 0%க்கும் போயிடும். ஸோ அப்ப நம்ம kubectl get pods கொடுத்தனா பாருங்க, எனக்கு 7 மினிட்ஸா ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா லோட் இன்க்ரீஸ் ஆக எனக்கு நம்பர் ஆஃப் பாட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ kubectl get pods, அதே மாதிரி kubectl get HPN இப்ப 0% டார்கெட் வந்துருச்சு. ஆனா நம்பர் ஆஃப் ரெப்ளிகா 6. உடனே அது திருப்பி கம்மி பண்ணிடாது. கொஞ்சம் டைம் எடுத்தா என்ன பண்ணணும்னா, அது திருப்பி இந்த 6 பாட ஒரு பாடா திருப்பி, ஏன்னா மேக்ஸிமம் 10 சொல்லியிருக்கோம், மினிமம் 1 சொல்லியிருக்கோம். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அந்த 6ன்றது 1 மாறி ஒரு பாடம் எனக்கு டெலீட் ஆயிரும். ஆஃப்டர் சம் டைம் உடனே டெலீட் ஆகாது. அது நம்ம எப்படியும் நான் இந்த செஷனுக்கு அப்புறம் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து காமிப்பேன். ஸோ இப்போ நான் கெட் பாடுன்னு கொடுத்தா இத்தனை பாடு ரன் ஆகும். இப்போ திஸ் இஸ் பாடு லெவல் ஆட்டோ ஸ்கேல். ஆனா இப்ப நம்ம பார்த்தது என்ன, HPA ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் பாட இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்ன, வாட் இஸ் இட் அப்படின்னா, VPA-னா என்னன்னு பார்க்க போறீங்க. வெர்டிக்கல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ வெர்டிக்கல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் என்ன, ஹாரிசான்டல் தான் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணும். வெர்டிக்கல்னா என்னன்னா, நீங்க லிமிட் செட் பண்ணிருப்பீங்க, CPU மெமரிக்கு லிமிட், அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடும். அப்போ உங்க பாடு இன்னும் அதிகமான CPU மெமரியை பயன்படுத்தும். அப்ப இன்னும் அதிகமான யூட்டிலைசேஷன் ரிசோர்சஸை பயன்படுத்துறதுக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்ற கான்செப்ட். இப்போ நம்ம அடுத்த டாபிக் PV and PVC அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி, அகைன் எனி டவுட்ஸ் இன் திஸ் ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங்? தெரிஞ்சு இப்போ இதுல வந்து நம்ம ஒர்க்கர்னோட இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி மேனுவலா தான் பண்ண முடியுமா? நம்ம 2, 3, 4 அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ணோம் பாத்தீங்களா, ஒர்க்கர்னோட நீங்க இன்க்ரீஸ் பண்றது காப்ஸ்ன்ற கமாண்ட் வச்சு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமா. ஸோ அப்ப காப்ஸ் எடிட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கமாண்ட் வரும். பட் ஆனா ஹிஸ்டரி HISTORY I have it. இப்ப இங்க மேக்ஸ் 1 மின் 1 இருக்கா, அதேதான் இப்பயும். இப்ப இதுல மேக்ஸ் 5ன்னு போடுங்க, மினிமம் 2ன்னு போடுங்க. அப்ப ஆல்வேஸ் 2 ஒர்க்கர் நோடு உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். லோடு இன்க்ரீஸ் ஆனா 5 ஒர்க்கர் நோடுன்றது இன்க்ரீஸ் ஆக போகுது. நோடும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இப்போ உங்களோட HPA-ல பாடும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நோடு வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா, சாரி, பாடு ஃபுல் ஆயிடுச்சுன்னா நோடு இன்க்ரீஸ் ஆயிரும். ஆமா, நோட் என்ன இது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல நீங்க எத்தனை மெஷின்ஸ் வேணும்னு செட் பண்ணுவீங்க. அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லயே போயிட்டு என்ன மெட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் எக்ஸாக்ட்லி ரைட், நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோடு என்ன பண்ணும், ஏன்னா பாடுன்றது ரொம்ப குட்டி காம்பனன்ட். ஏன்னா ஒரு நோட்ல நீங்க 200-300 பாடு கூட நீங்க லான்ச் பண்ணலாம். மல்டிபிள் மைக்ரோ சர்வீஸ் ரன் ஆகுது, எல்லாம் ஃபுல் ஆகுது, உங்களோட நோடோட லோடு இன்க்ரீஸ் ஆகி 80-90 வருதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு நோட் அது கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி இங்க மெட்ரிக்னு ஒன்று யூஸ் பண்ண பாத்தீங்களா, நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்காண்டி இந்த மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம். பட் ரியல் டைம்ல ஒரு ப்ராமித்தியஸ் கிராஃபானா மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா? ஆமாங்க, அது நமக்கு ப்ராமித்தியஸ் கிராஃபானா இருக்கு. கஸ்டமைஸ்டு மெட்ரிக்ஸஸ் கான்ஃபிகர் பண்றது எப்படி, அதெல்லாம் நமக்கு அது ஒரு செப்பரேட்டாவே we have a lot of things there. இல்ல, ஆனா ரியல் டைம்ல அந்த மாதிரி மெட்ரிக்ஸ் தான யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஆமா ஆமா, அவங்க மானிட்டரிங் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க உங்களோட மெஷின்ஸ்ல. ஓகே ஓகே. So இப்போ similarly
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to check out something called as PV and PVC னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் we are going to check out what's a PV and what's a PVC அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம PV PVCன்றது ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். ஸோ PV and PVC னா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அப்படின்றத யாரு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் கிரியேட் பண்ணுவாங்க. So ஒரு admin creates a pool of persistent volumes PV1, PV2, PV3, PV4 சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 50 வால்யூம்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா he'll be creating it. So he'll create a lot of volumes and ஒவ்வொரு வால்யூமுக்கும் he will be giving different sizes, different access modes. So அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்க நம்ம கிட்ட இந்த கோட் இருக்கு பாத்தீங்களா, this will be done by the admin. API version, kind persistent volume, மெட்டாடேட்டால டெஸ்ட் வால்யூம், ஆக்சஸ் மோடு, கெப்பாசிட்டி, நம்ம எந்த டேட்டால அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். ஸோ பாத்துன்றது என்னன்னா டெம்ப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுலதான் நம்ம டேட்டா போய் ரைட் ஆக போகுதுன்னா இதான் வால்யூம். உங்க EC2 மெஷின்ல டெம்ப் டேட்டான்ற ஃபோல்டர்ல தான் போயிட்டு எனக்கு என்ன ஆகும்னா இட் வில் பி ரைட்டிங். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் அவர் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பெர்சிஸ்டன்ட் வால்யூம், டெஸ்ட் வால்யூம்ன்றது ரீடு ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ் மோட்ல யூஸ் பண்றோம். ஏன் ரீட் ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ் மோட்ல யூஸ் பண்றோம்? சோ PV and PVC நம்ம சர்ச் பண்ணுவோம். ஏன் ரீட் ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ் மோட்னா because we are using a EBS volume for our machines right now. So அப்ப obviously நமக்கு ரீட் ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ் மோட் தான் நமக்கு allowed. ஏன்னா நம்ம யூஸ் பண்றது இப்ப EBS volume அப்படின்றனால. The volume can be mounted as a read and write by a single node. So the read write access mode can allow multiple pod to access the volume when they are running on the same node. So அப்ப நம்ம EBS volume யூஸ் பண்ணும்போது you will have only read write once access. Okay, so அப்ப அதனால நான் read and write once கொடுத்துட்டு capacity 1 GB தான் ஸ்டோரேஜ் and இந்த பாத்ல என் டேட்டாலாம் ரைட் பண்ணு அப்படின்னு இந்த கோடை நான் இப்ப காப்பி பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் kubectl இருங்க HPN செக் பண்ணுவோமா எத்தனை ரன் ஆயிட்டு பாருங்க, திருப்பி அதுக்குள்ள 1ன்னு வந்துடுச்சு. லோட் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் ஆஃப் பாட் 6ல இருந்து திருப்பி 1ன்னு மாறிடுச்சு. சோ நான் என்ன பண்றேன் kubectl get delete HPA PHP Apache. சோ எனக்கு delete ஆச்சு. kubectl get deployment delete deployment PHP Apache deployment deleted. இப்போ என்ன பண்றேன்னா kubectl get PV or persistent volume அப்படின்னு டைப் பண்ணலாம். எனிதிங் இஸ் ஃபைன். persistent volume டைப் பண்ணா no resource found ன்னு வருது. ஆனா இதுவே get pod ன்னு கொடுத்தா no resource found in default namespace ன்னு வருது. அது நாங்க ரெண்டு அவுட்புட்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வால்யூம்ன்றது நான் நேம் ஸ்பேஸ்டு ரிசோர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் நேம் ஸ்பேஸ் ரிசோர்ஸ்னா வால்யூம்லாம் நம்ம நேம் ஸ்பேஸ் கடியில கொண்டு வர முடியாது, ஏன்னா அது ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ன்றதுனால they will not come under டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல 3 வால்யூம் இருக்கிற மாதிரி. அண்ட் உங்களோட புதுசா நீங்க கிரீன் நேம் ஸ்பேஸ்ல ஒரு 5 வால்யூம் இருக்கிற மாதிரிலாம் மாறாது. ஏன்னா அது ஒரு உங்க கிளஸ்டர்ல இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட். உங்க கிளஸ்டரையே குட்டி குட்டி சப் கிளஸ்டரா டிவைட் பண்றது தான் நேம் ஸ்பேஸ். ஸோ நம்ம ஈஸியா மேனேஜ் பண்றதுக்காக நம்ம குட்டி குட்டி சப் கிளஸ்டரை நம்ம என்ன பண்றோம்னா டிவைட் பண்றோம். அதுதான் நேம் ஸ்பேஸ்ன்ற கான்செப்ட். ஆனா கிளஸ்டர் லெவல்ல ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட் இருக்குன்னா அது நமக்கு எந்த நேம் ஸ்பேஸ் கடியில வராது. அப்ப அது காமனான நான் நேம் ஸ்பேஸ்டு ரிசோர்ஸ், அதுதான் பெர்சிஸ்டன்ட் வால்யூம். அப்ப எந்த நேம் ஸ்பேஸ்ல இருந்து வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த வால்யூமை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், kubectl get persistent volume கொடுத்தனா currently no volume is available. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கோடை காப்பி பண்ணி ஒரு மெயின் ஃபைல் ஓபன் பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ணி let me clear this. சாரி, kubectl apply அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு வால்யூம் கிரியேட் ஆகும். டைப் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு ஒரு வால்யூம் கிரியேட் ஆகும். கெட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி 1 GB ரீட் ரைட் ஆக்சஸ் மோட்ல ரீடைன் அப்படின்ற ரீக்ளைம் பாலிசி நம்ம இங்க மென்ஷனே பண்ணல. ரீக்ளைம் பாலிசி ஆனாலும் ரீடைன்ன்ற ரீக்ளைம் பாலிசியை டிஃபால்ட்டா எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வால்யூம் 1 GB கிரியேட் ஆகி இருக்கு. இது நீங்க டிஸ்கிரைப் போட்டு kubectl டிஸ்கிரைப் persistent volume அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பேரையும் போட்டு நீங்க அது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதை பத்தியும் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் செக் ஆன் இட்.
ஸோ அதோட மொத்த இன்ஃபர்மேஷனும் we can check what is it and how it is getting created அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வால்யூம் எந்த லொகேஷன்ல கிரியேட் ஆகுன்னு நம்மளால பார்க்க முடியாது. அதான் டெஸ்ட் டெம்ப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் சொல்றது எந்த கிளஸ்டர்ல எந்த இடத்துல எந்த ஒரு நோடு அப்படின்றத பார்க்க முடியாது. நம்ம இது கிளஸ்டர் லெவல்ல இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வால்யூம் தான், ஒரே ஒரு மெஷின் தான் இருக்கு. ஓகே. ஸோ கெட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு kubectl கெட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கு. அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்க ஒர்க்கர் நோடுக்குள்ள நீங்க போவே மாட்டீங்க. அகைன் சொல்றேன், உங்க Kubernetes கிளஸ்டருக்குள்ள நீங்க SSH பண்ண மாட்டீங்க. நீங்க அந்த வால்யூம் ஆக்சஸ் பண்ணாலும் நீங்க அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணாலும் நீங்க வெளியில இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா you will create that volume. ஆனா அது Kubernetesல it will manage it. வால்யூம் எங்க கிரியேட் ஆகுது, அந்த வால்யூம் அட்டாச் பண்றது எல்லாமே it will manage it. நீங்க போயிட்டு எனக்கு இந்த மெஷின் வால்யூம் வேணும்ன்றத மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே. ப்ரோ இந்த ரீக்ளைம் பாலிசில ரீடைன் தான் பண்ண முடியுமா? ரீசைக்கிள் டெலிட் அந்த பாலிசி பிரேக் பண்ண முடியுமா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன், நான் நோட் பேட் கூட எழுதி காமிச்சேன். ரீடைன் அப்படின்னா என்னன்னா, ரீக்ளைம் பாலிசினா என்ன, பாட் டெலீட் ஆன பாட ஒருத்தர் யூஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் உள்ள இருக்கிற டேட்டாவை என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் ரீக்ளைம் பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது சொன்னீங்க, அது எனக்கு புரிஞ்சுது. இப்போ இதுல ரீடைன் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா ரீசைக்கிள் யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன பண்றது? YAML ஃபைல்ல நீங்க எடிட் பண்ண வேண்டியதுதான். YAML ஃபைல்ல இந்த ரீக்ளைம் பாலிசி நீங்க மென்ஷன் பண்ணலாம். சோ ஆக்சஸ் மோட், ரிசோர்ஸ், எஸ் இங்க ரீக்ளைம் பாலிசி இங்க இல்லையா? ஓகே, ஒன் செகண்ட். இங்க இருக்கு YAML ஆக்சஸ் மோட், NFS வால்யூம் மோட், persistent வால்யூம், ரீக்ளைம் பாலிசி, ரீசைக்கிள். ஓகே ப்ரோ. ஓகே. சோ அப்ப நீங்க உங்களோட டிஃபால்ட்டா நீங்க எதுவும் மென்ஷன் பண்ணா it will take the default things. இல்லனா நமக்கு என்ன பண்ணும்னா it will be creating. ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சுன்னா we have a volume which is ready. இது ஆனா it will be created by the so this will be created by the developer only. Sorry, admin தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா PV கிரியேட் பண்ணுவாங்க. சோ admin இதே மாதிரி நமக்கு மல்டிபிள் வால்யூம்ஸ் he will be creating them. And next, after creating those volumes, நமக்கு இந்த வால்யூம்லாம் கிரியேட் ஆன அப்புறம் next what you will do is நீங்க என்ன பண்ணுவீங்க, சோ எத்தனை வால்யூம் இருக்கு, இந்த வால்யூமோட பேர் நீங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டீங்க. டெஸ்ட் வால்யூம்ன்ற பேர் எங்கேயுமே மென்ஷன் ஆகல பாரு. இந்த வால்யூம் பேரை நீங்க எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. இது அட்மின் அவர் ஒரு பேர் வச்சு வால்யூமை கிரியேட் பண்ணிருக்காரு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஒரு வால்யூமை ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா you will create a kind persistent volume claim அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா you will create, எனக்கு ஒரு வால்யூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will create a persistent volume claim. claim என்னன்னா request for storage by user. எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணும், என்ன ஆக்சஸ் மோட்ல வேணும்னா ரீட் ரைட்ஸ் ஒன்ஸ்ல வேணும், எவ்வளவு வேணும்னா எனக்கு 500 MB வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். 500 MB தான் வேணும்னு சொல்றேன். ஆனா என்கிட்ட இருக்கிற அவைலபிள் வால்யூம் 1 GB தான். அப்ப 500 MB வேணும்னு சொன்னாலும் 1 GB வால்யூம் தான் அவைலபிளாக இருக்கு. பட் ஆனால் ஸ்டில் நான் என்ன பண்றேன், 500 MB ஒரு வால்யூம் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதுதான் persistent volume claim. இப்ப இந்த கிளைம் இருக்கு பாத்தீங்களா, டெஸ்ட் கிளைம்ன்றது, இதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட பாடுல உங்களோட மெட்டா டேட்டா கண்டெய்னர் எல்லாம் கொடுப்பீங்க. உங்க பாட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா you are mentioning the var www.html அப்படின்றது நீங்க என்ன பண்றீங்கன்னா you are mentioning it. and இதுல உங்க வால்யூம்ல persistent volume claim தான் நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்க. அப்ப இது ஒரு செப்பரேட் கோட். இதுல வால்யூம் கிரியேட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி நீங்க 50 வால்யூம் 60 வால்யூம் நீங்க எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட யூசர் இந்த கோடை தான் ரைட் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளவுக்கு 500 MB ஒரு வால்யூம் வேணும். அந்த வால்யூம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பாட்ல ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ persistent volume claimன்னு சொல்லிட்டு they'll reference it. இப்போ என்ன டேட்டாவை நீங்க ரைட் பண்ண போறீங்கன்னா /var www.html என்ன டேட்டா இருக்கோ அதுதான் என் வால்யூம்ல ரைட் ஆக போறேன். அப்போ அது ஆக்சுவலா எங்க ரைட் ஆகும்னா உங்க டெம்ப் டேட்டால போய் ரைட் ஆக போகுது. ஸோ இது நம்ம டாக்கர்ல பார்த்ததே தான். உங்க கண்டெய்னர்ல ஒரு பாத்து, உங்க மெஷின்ல ஒரு பாத்து. ஸோ அப்ப இந்த டேட்டா உங்க கண்டெய்னர் என்ன டேட்டா இங்க ஜென்ரேட் ஆகுதோ அது உங்க மெஷின்லயும் போயிட்டு அங்க என்ன ஆகும்னா இட் வில் பி ரிட்டன் டு இட். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஸோ we have successfully created a persistent volume. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு persistent volume claim நம்ம கிரியேட் பண்ணலாம். copy screen clear. இப்போதைக்கு நான் kubectl get pvc ன்னு கொடுக்குறேன். எதுவுமே இருக்காது.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பிவிசின்றது நேம் ஸ்பேஸ் கடியில வருது. ஏன்னா அது வால்யூம் கிடையாது, ரெக்வஸ்ட் மாதிரி ஒரு கிளைம் தான். அது வெறும்னே பிவின்னு போட்டீங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் உங்க குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் நான் ஜெனரேட் பண்ண போறேன். kubectl apply kubectl get pvc கொடுத்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட் கிளைம் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ டெஸ்ட் கிளைம் பெண்டிங்னா என்னன்னா வால்யூம் நம்ம கேட்டிருக்கோம், ஆனா அந்த நம்ம இன்னும் நம்ம பாட கிரியேட்டே பண்ணல. பாட கிரியேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும், வால்யூம் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we will go and we will write it over here. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி bi main.yaml நம்மளோட பாடோட கோட நம்ம பேஸ்ட் பண்ணி எனக்கு இந்த டெஸ்ட் கிளைமை ரெஃபரன்ஸ் பண்ணு. நான் இப்போ நான் kubectl அப்ளைன்னு கொடுத்தேன்னா என்னோட பாடு கிரியேட் ஆயிரும். நான் கெட் பிவிசின்னு கொடுத்தேன்னா இன்னும் பெண்டிங்ன்ற இருக்கிறது எனக்கு என்ன ஆகும்னா பவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வந்துடும்னா பவுண்ட் ஆயிரும். ஸோ பவுண்ட் அப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருந்துச்சு, ஆனா இப்போ பவுண்ட் ஆயிருச்சு. ஆனா என்ன கெப்பாசிட்டிக்கு வால்யூம் பவுண்ட் ஆயிருக்குன்னா 1 GB. அப்போ 1 GBக்கு தான் ஒரு வால்யூம் எனக்கு என்ன இருக்குன்னா என்னோட பாடுக்கு அட்டாச் ஆயிருக்கு. நான் கெட் பாட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா பாட் வில் பி இன் a successful running state. சப்போ நம்மளுக்கு என்னன்னா நம்ம இப்போ சப்போஸ் வால்யூமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூமே இல்லை, ஆனாலும் நீங்க ஒரு வால்யூம் எனக்கு ஒரு கிளைம் கேட்டு ஒரு பிவிசி கிரியேட் பண்ணி அந்த பிவிசி நீங்க ரெஃபரன்ஸ் பண்றீங்க. அப்படி ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட ட்ரபிள் ஷூட்டிங் கைடு பிரகாரம் உங்களோட ட்ரபிள் ஷூட்டிங் குபர்னெட்டிஸ் அப்படின்ற கைட்ல முதல் ஆர்டிக்கலே முதல் ஹெட்டிங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இஸ் தேர் எனி பெண்டிங் பாட். பெண்டிங் பாட் இருக்குன்னா கிளஸ்டரை பெருசு பண்ணுங்க, ரெக்வஸ்ட் லிமிட்டை சரி பண்ணுங்க, இல்ல வால்யூம் கிளைமை செக் பண்ணுங்க. பிகாஸ் சம்டைம் பாடு வால்யூம் இல்லைனாலும், வால்யூம் அவைலபிளா இல்லைனாலும் பிவிசி கிளைம் ஆகாது. அப்ப வால்யூமே இல்லைன்னா பாடுல ஏதாவது ஒரு டேட்டா ரைட் ஆகும்னா அது லாஸ்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ மீனிங் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பாடு கிரியேட் பண்றீங்க, அந்த பாடு ஏதோ லாக்ஸ் எல்லாம் எழுத போகுது, ஆனா வால்யூமே நம்மளுக்கு மேப் ஆகுதுன்னா அந்த லாக் எல்லாமே வேஸ்ட். ஏன்னா பாட் டெலீட் ஆயிட்டுனா டேட்டா போயிடும். அப்ப அது எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும்ன்றனால நம்மளுக்கு குபர்னெட்டிஸ் அந்த பாடை கிரியேட்டே பண்ணாது. பெண்டிங்ன்ற ஸ்டேட்ல என்ன பண்ணணும்னா அப்படியே அதை நிறுத்தி வச்சிரும். ஸோ அந்த பாடு won't be even running, it will be in a pending state. நம்ம அதை டிஸ்கிரைப் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணணும். So this is an example of how you will fix a persistent volume claim அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வால்யூமை நம்ம அசைன் பண்ணியாச்சு அண்ட் நம்மளோட டேட்டா உள்ள ரைட் ஆகும். அண்ட் இது எல்லாமே நமக்கு இப்போ வாட் வி ஆர் டூயிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வால்யூம் தனியா மெஷின்ல இருக்கு, பாடு தனியா இருக்கு. இப்போ நீங்க இந்த பாடை ரீஸ்டார்ட்டே பண்ணாலும் இந்த பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா இந்த பாடை இந்த வால்யூமோட திருப்பி மேப் பண்ணி விட்டுரும். அப்ப நீங்க அந்த பாடுக்குள்ள போயிட்டு அந்த டேட்டாவெல்லாம் நீங்க இருக்குன்னா அந்த டேட்டா எல்லாமே நீங்க எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ அப்ப பாட் எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் ஆனாலும், சின்ஸ் பாட் ரீஸ்டார்ட் ஆனா டேட்டா பத்திரமா நம்ம ஒரு வால்யூம்ல வச்சிருக்கிறதுனால உங்க பாட் ரீஸ்டார்ட் ஆகும், திருப்பி அந்த வால்யூமோட அட்டாச் ஆகிக்கும். அப்ப எங்க அந்த டேட்டா எப்படி விட்டுச்சோ அப்படியே அங்கேயே இருக்கும், அப்படியே அங்கிருந்து கண்டினியூ ஆகும். ஸோ அப்ப நீங்க எப்ப வேணாலும் உங்க பாடுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போயிட்டு அந்த டேட்டாவை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ whoever the user is accessing your data. அண்ட் அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாடை டெலீட் பண்ணிட்டு அவங்க பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைமை டெலீட் பண்ணிடுவாங்க. கிளைமை டெலீட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா பிவி மட்டும் அவைலபிள் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் என்ன பண்ணுவாருன்னா he will be going and he will be deciding what to do with this data அப்படின்னு சொல்லிட்டு. So now this is an example of what is PV and what is PVC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு இருக்கு. என்னன்னா குபர்னெட்டிஸ்ல RBAC அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது என்னன்றத ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். அது நீங்க ஃபேமஸா இன்டர்வியூல கேட்கறதுனால ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இட் அண்ட் வாட் டஸ் இட் டு. இது என்னன்னா பர்மிஷன். ரியல் டைம்ல என்ன ஆகும்னா இந்த மாதிரி பெர்மிஷன் செட் ஆயிருக்கும். ப்ராப்ளம் என்னன்னா ஒரு கம்பெனில ஒரு மெத்தட் ஆஃப் ஆன்போர்டிங் இருக்கு. ஆன்போர்டிங் கம்பெனியோட ஆக்சஸ் கிரெடென்ஷியல்ஸ். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. சம்டைம்ஸ் SSO சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு மைக்ரோசாஃப்ட்ல. அதே மாதிரி யூ வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ்
2-factor authentication, username and password போட்டு உங்களுக்கு ஒரு OTP இல்ல கால் வரும். அதுல you will mention that number and you will get login. இல்ல சிம்பிளா username password வச்சு லாகின் பண்ணுவாங்க, இல்ல டோக்கன் வச்சு லாகின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி there are different methods of logging into a project. So நீங்க உங்க ப்ராஜெக்ட் உங்க Kubernetesல உங்க ஆர்கனைசேஷன் லாகின் பண்றீங்க. அதே மாதிரி Kubernetesக்கு நீங்க கனெக்ட் பண்ணனும்னாலும் there are multiple methods of connectivity. நீங்க சிங்கிள் சைன் ஆன் வழியா கனெக்ட் பண்ணலாம். இதுவே நீங்க EKS நம்ம EKS ன்னு சொல்லிட்டு AWSல இருக்கிற மேனேஜ்டு Kubernetes சர்வீஸ் யூஸ் பண்றீங்கன்னா IAM யூசராவே நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க கனெக்ட் பண்ணலாம். பட் அதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மெத்தட். நீங்க ஒன்னு படிச்சுட்டு போனாலுமே அவங்க கம்பெனில இட் மே ஆர் மே நாட் பி சேம். அப்ப டிஃபரெண்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will explain how you will be having access to that cluster. அந்த கிளஸ்டர்ல அவங்க ஆன்போர்ட் பண்ணிப்பாங்க. இப்ப அந்த ஆன்போர்டிங்ன்றது கம்பெனி மாறும். you don't have to worry about that. பட் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஆன்போர்ட் பண்ண அப்புறம் ஒரு யூசர் Kubernetes கிளஸ்டர்ல ஆட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த யூசர் ஆட் ஆன அப்புறம் அவங்களுக்கு பர்மிஷன் செட் பண்றது தான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல நம்மளுக்கு 2 இருக்கு. என்னன்னா ஒன்னு ரோல், இன்னொன்னு கிளஸ்டர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ரோல் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அது ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள மட்டும் டிஃபைன் பண்ணும். கிளஸ்டர் ரோல்ன்றது என்ன? இட்ஸ் a நான் நேம் ஸ்பேஸ்டு ரிசோர்ஸ். மொத்த என்டையர் Kubernetes கிளஸ்டர்லயும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ரிசோர்ஸ் நம்மளுக்கு கான்ஃபிகர் பண்ணணும். So non namespace resource அப்படின்னா என்னங்க? இந்த ரோல்னா என்ன, கிளஸ்டர் ரோல்னா என்ன? Let's see an example. Here's a role example ன்னு சொல்றோம். Here's a role example in a default namespace that can be used to access read access to the pod. அப்படி நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல ஒரு ரோல் கிரியேட் பண்றோம். இது நம்ம IAMல பாலிசி கிரியேட் பண்ற மாதிரி அர்த்தம். IAMல பாலிசி கிரியேட் பண்ற மாதிரி அர்த்தம். சோ பாலிசில நம்ம ஒரு ரீஜனுக்கு ஒரு பாலிசி கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீஜன்ல ஒரு பாலிசி கிரியேட் பண்ற மாதிரி அப்படின்னா டிஃபால்ட்ன்ற நேம் ஸ்பேஸ்ல அதான் ரீஜன் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த நேம் ஸ்பேஸ்ல அவங்க என்ன பண்ணலாம்னா பாட் ரீடரும். அப்ப மீனிங் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல போயிட்டு அவங்க பாடுன்ற டாபிக்ல கெட், வாட்ச், லிஸ்ட் அப்படின்ற வேர்ப்ஸ், இந்த வேர்புக்கு ஒரு தனி லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட் நான் ஷோ பண்றேன். ஸோ அப்ப நமக்கு கெட், வாட்ச், லிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க பாட்ல அந்த கமாண்ட்ல ரன் பண்ண முடியும். அவங்க செப்பரேட்டா பாட் ரீடர் அப்படின்னு ஒரு பெர்மிஷன், ஒரு IAM பாலிசி மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இது டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். அப்ப அதே மாதிரி there is something called as cluster role. கிளஸ்டர் ரோல்னா என்னன்னா என்டையர் கிளஸ்டர்ல எல்லா நேம் ஸ்பேஸ்லயும் போயிட்டு அந்த கமாண்ட் ரன் பண்ணலாம். நேம் ஸ்பேஸ் கடியில வரவே வராது. ஸோ அப்ப கிளஸ்டர் ரோல்ன்றது அதே மாதிரி பாட் ரீடர் இல்ல சீக்ரெட் ரீடர்னு கொடுக்கும். பாட்னு போட்டு கெட், வாட்ச், லிஸ்ட்னு கொடுத்துட்டு நேம் ஸ்பேஸை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மென்ஷன் பண்ணலன்னா இது கிளஸ்டர் ரோல். அப்ப மீனிங் இந்த கிளஸ்டர் ரோல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு யூசருக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம கிட்ட பாட் ரீடர்ன்றது ஒரு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் கடியில இருக்கு. அது அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள மட்டும் தான் ஒர்க் ஆகும். கிளஸ்டர் ரோல்ன்றது என்டையர் Kubernetes கிளஸ்டர் ஆல் த நேம் ஸ்பேசஸ்ல ஒர்க் ஆகும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி ரோல்லாம் மல்டிபிள் ரோல் கிரியேட் பண்ணுவீங்க. கிளஸ்டர் ரோல்லயே சீக்ரெட் ரீடர், சீக்ரெட் ரைட்டர், சீக்ரெட் கிரியேட்டர் அண்ட் வால்யூம் கிரியேட்டர் இல்ல வால்யூம் மாடிஃபயர், இந்த மாதிரி நமக்கு நிறைய பர்மிஷன்ஸ் இருக்கு. எப்படி EC2 ஃபுல் ஆக்சஸ், S3 ஃபுல் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்றோம்னா பாட் ரீடர், பாட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் நம்ம என்னென்ன லெவல் பர்மிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்மிஷன்லாம் செட் பண்ணிருக்கோம். செட் பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா there is something called as role binding and cluster role binding அப்படின்றது. இப்ப நீங்க IAM பாலிசிஸ் எல்லாம் வச்சுட்டீங்க, உங்களோட கம்பெனில யூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பாலிசி இந்த யூசருக்கு, இந்த பாலிசி இந்த யூசருக்கு நீங்க பைண்ட் பண்ணணும். அதுதான் இங்க கான்செப்ட். இப்ப ரோல் பைண்டிங் நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணோம்னா யூசர், அவர் பேர் என்ன ஜேன், அவருக்கு நம்ம என்ன ரோல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா பாட் ரீடர் அப்படின்ற ரோல் ரெஃபரன்ஸ் நம்ம அட்டாச் பண்றோம். So this role binding allows Jane to read pod in default namespace. You need to already have the role name pod reader in that namespace. But default namespaceல நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஜேன்ன்றவங்களுக்கு நம்ம pod readerன்ற பெர்மிஷன் கொடுக்கிறோம். அப்ப இந்த ஜேன்ன்ற யூசர் டிஃபால்ட் நேம்ஸ்பேஸ்ல மட்டும் பாட் ரீட் பண்ற கமாண்ட்ஸ் மட்டும் தான் ரன் பண்ணவே முடியும். வேற எந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளேயும் எந்த விதமான கமாண்டும் ரன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவங்களோட டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல பாட ரீட் பண்றதுக்கான பெர்மிஷன் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம்.
அப்ப அதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம்னா there is something called as நம்மளுக்கு கிளஸ்டர் ரோல் பைண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளுக்கு என்னன்னா ரோல் பைண்டிங் அண்ட் கிளஸ்டர் ரோல் பைண்டிங் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா. ஸோ கைண்ட் கிளஸ்டர் ரோல் பைண்டிங் அதே தான். ஸோ யாருன்னா மேனேஜர் அப்படின்றவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா கிளஸ்டர் ரோல் பைண்டிங்ல நான் உங்களுக்கு சீக்ரெட் ரீடர்ன்ற பர்மிஷன் நான் என் மேனேஜருக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா so we are giving him the permission to read the secrets from our every namespace. எல்லா namespace இருக்க secretன்ற டாபிக் அவங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. So this is an example of what is role binding and cluster role binding in a nutshell. So what our backனா என்னன்னா ரொம்ப சிம்பிளா உங்களோட கம்பெனில ஃபர்ஸ்ட் உங்களை ஆன்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஒரு யூசரா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா Kubernetes கிளஸ்டர்ல நீங்க ஆட் ஆயிருவீங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will have users. யூசர்ஸ் ஆட் ஆன உடனே நெக்ஸ்ட் வாட் யூ வில் டு இஸ் உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் நிறைய ரோல்ஸ் கிளஸ்டர் ரோல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு ரோல் பைண்டிங் அண்ட் கிளஸ்டர் ரோல் பைண்டிங்ல இந்த நேம் ஸ்பேஸ் இந்த பர்மிஷன் இந்த கமாண்ட்லாம் ரன் பண்ண முடியும் அப்படின்னு வருங்க. வேற ஏதாவது நேம் ஸ்பேஸ்ல போயிட்டு நீங்க வேற ஏதாவது கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு தான் நமக்கு காமிக்கும். ஸோ எரர்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து யூ டோன்ட் ஹேவ் பர்மிஷன் டு ரன் திஸ் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏபிஐ சர்வர் கிட்ட இருந்து நமக்கு எரர் அடிச்சிடும். So this is an example of what is role based access control authorization அப்படினா என்ன அப்படின்றதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துட்டோம். ஹலோ மித்ரன்ஜி சொல்லுங்க. இப்போ இது வந்து நம்ம அந்த ஜென்கின்ஸ்ல ரோல் செட் பண்ணுவோம்ல அது மாதிரி தானே? அதே மாதிரி தாங்க. ஓகே. So இப்போ with this நம்ம என்ன பண்ணிருப்போம்னா so what we have done is so Kubernetes. So இப்போ Kubernetesன்றது நமக்கு என்னன்னா there are multiple certifications. அதுலயே நமக்கு என்ன இருக்குன்னா we have multiple things. Cloud native செப்பரேட்டா application developer CKAD இருக்கு, administrator இருக்கு and security specialist இருக்கு. இப்போ Kubernetesலயே நமக்கு என்ன இருக்குன்னா so இதுதான் நம்மளோட பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது. ஸோ இதோட இவங்களோட ஒர்க் என்னன்னா நமக்கு வெரி சிம்பிளா நம்ம பாட மேனேஜ் பண்றது, டிப்ளாய் பண்றது, வால்யூம்ஸை மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல் ஒர்க்ஸ் எல்லாம். பட் ஆனா CKAD அப்படின்றது நமக்கு என்னன்னா திஸ் இஸ் ஃபார் பில்டிங் த டாக்கர் இமேஜஸ். ஒரு பாட் இன்னொரு பாடோட எப்படி பேசுது, ஒரு மைக்ரோ சர்வீஸ் இன்னொரு மைக்ரோ சர்வீஸோட எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்க டெவலப்பர் தான். ஆனா they know how to build application in a Kubernetes cluster. ஸோ அப்போ டெவலப்பரா இருந்தாலுமே அவங்க மைக்ரோ சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணணும், கோடை ரைட் பண்ணணும். அப்ப அதுக்கு Kubernetes எப்படி ஒர்க் ஆகுது, how to design, build and configure cloud native application on Kubernetes அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் டெவலப். அண்ட் இதுல செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்கு. செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ன்றது இதோட நெக்ஸ்ட் லெவல், CKA-ஓட நெக்ஸ்ட் லெவல் தான் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ கேண்டிடேட்ஸ் ஃபார் CKS மஸ்ட் ஹோல்ட் அ கரண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் CKA. அப்பதான் அவங்க என்ன பண்ணலாம்னா CKS அட்டெண்ட் பண்ண முடியும். இது ஃபுல்லாவே நம்ம செக்யூரிட்டி சைட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ், பர்மிஷன் கண்ட்ரோல் பண்றது, பாடோட பாலிசிஸ், எக்ஸ்போஸ் லெவல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல நம்ம பிரைமரியா நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன வரும்னா இந்த சர்டிஃபைட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற கேட்டகரி அடியில தான் நமக்கு என்ன பண்ண போறோம், நம்ம லேர்ன் பண்ண எல்லா டீடைல்ஸும் வரும். கிளவுட் நேட்டிவ்ன்றது நம்ம ஏதாவது ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரோட ஈக்கோ சிஸ்டம்ல நம்ம எப்படி ஒர்க் பண்றதுன்றா அதோட பிரைமரி ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ வித் திஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம what are the things which we have learned அப்படின்றத நம்ம பாடு, டிப்ளாய்மெண்ட் அண்ட் ரெப்ளிகா செட், டிமான் செட், நேம் ஸ்பேசஸ் அண்ட் நம்மளோட சர்வீசஸ் மாதிரியே வால்யூம்ஸ். நீங்க டாக்கர் கிளாஸ்ல என்னென்ன டாபிக்லாம் படிச்சீங்களோ அதுவே இங்க என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம லென்த்தியா நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதை தாண்டியும் there is a lot of more topics in Kubernetes. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய உங்களுக்கு இன்பில்ட் ஆகும். So that entirely depends on like இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம level 1 like what is Kubernetes அப்படின்னு சொல்றோம் ஒரு 8 செஷன்ஸா நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதுலயே நம்ம இன்னும் அட்வான்ஸா லேர்ன் பண்ணனால you can see there is a lot more to learn. எந்த டூல் எடுத்தாலுமே இப்போ நீங்க Terraformன்ற ஒரு டூலை நீங்க ஒரு 4 days 5 days பாக்குறீங்கன்னா அது நீங்க கம்ப்ளீட்டா A to Z everything in Terraform படிக்கணும்னா you will learn even more extras. எல்லா டூல்ஸ்லயும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரும். So you will learn a lot more extras. So similarly இப்போ நம்ம what is Kubernetes, இனிமே Kubernetesனா என்னன்னு தெரியும், அது என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்லீஸ்ட் இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கான நெசசரி நாலேஜ் அண்ட் திங்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம we are focused. நெக்ஸ்ட் செஷன்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் செஷன். மீனிங் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர். நம்ம பிரைமரியா Kubernetes நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வரல.
நம்ம என்ன பண்றோம்னா எனக்கு குபர்னெட்டிஸும் தெரியும், டாக்கரும் தெரியும், டெரஃபார்மும் தெரியும், ஆன்சிபிளும் தெரியும், ஜென்கின்ஸும் தெரியும், கிட்டும் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பல டூலை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பேச போறோம். ஸோ நம்ம பர்டிகுலரா ஒரு டூலுக்கு மாஸ்டர் இல்ல, நம்ம பல டூல்ஸ்க்கு நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்ப கண்டிப்பா நம்ம ஒரு CI/CD பைப்லைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம குபர்னெட்டிஸ்க்கு நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்ப நம்ம நெக்ஸ்ட் செஷன்ன்றது நமக்கு என்ன பண்ணுவோம்னா we will use Git, GitHub, Jenkins, Docker, Kubernetes இதெல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு பைப்லைன், நம்ம டிக்ளரேட்டிவ் பைப்லைன் எழுத போறோம். அதோட ஸ்டேஜஸ் அது எப்படி டிப்ளாய் ஆகுது, ஏன்னா நம்ம டெவலப்பர் புது கோட் அப்லோட் பண்ணா Kubernetesல அவுட்புட் வரணும், திருப்பி இன்னொரு புது கோட் அப்லோட் பண்ணா Kubernetesல அந்த அவுட்புட் மாறிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என் பில்டு ஆகி எனக்கு டிப்ளாய் ஆகும். ஸோ அந்த பைப்லைன் நம்ம செட் பண்றது தான் நம்ம நெக்ஸ்ட் ஜாப். So that is our next session. So with this, we have successfully completed our today's session. Any doubts or any clarification, you can do ask me. ஜி ஒரு சின்ன டவுட்டுங்க. இப்போ நம்ம நார்மலா இப்போ ஒர்க் பண்ற குபர்னெட்டிஸ்க்கும் EKSக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்? இல்லைங்க, நம்ம டாபிக் எல்லாமே சேம் தான். டிப்ளாய்மெண்ட், பாட்ஸ், நம்ம படிச்ச டாபிக் எல்லாமே சேம். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா அது கிளவுட் நேட்டிவ் ப்ரொவைடர்ன்றனால அவங்க சம்டைம்ஸ் நோடு இல்லாம there is something called as serverlessன்ற கான்செப்ட் EKSல இருக்கு. உங்களுக்கு ஈஸி டு மெஷினே கிடையாது உங்களுக்கு. ஆமா, லாம்டா மாதிரியே ஈஸி டு மெஷினே இல்லாம டேரக்டா என்ன பண்ணா பாட ரன் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்கேட்னு சொல்லிட்டு ECS அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல சர்வர்லெஸ்ஸாவே ஒர்க்கர் நோடே இருக்காது, உங்களுக்கு இத்தனை பாட் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் EKSல இருக்கு. அண்ட் IAM யூசர் வச்சுவே நீங்க EKS கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் Kubernetes வெர்ஷன் அப்கிரேடிங், Kubernetes ஹைலி அவைலபிளா பாத்துக்கிறது, இது எல்லாமே அவன் சார்ஜஸ் அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறான். சர்வர்லெஸ்ன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இந்த ரிப்ளிகா, டீமான் செட் எல்லாமே இருக்குமா அந்த ஆப்ஷன்ஸ்லாம்? எஸ், எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. there is something called as Fargate அப்படின்னு ஒரு ECSல இருக்கு. சோ அது எல்லாமே GUI, நம்ம கமாண்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டியது, டைரக்டா செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட இத டிப்ளாய்மென்ட் பண்ணிடலாம். இல்ல, அதே கமாண்ட்ஸ், அதே kubectl கமாண்ட்ஸ் அதுவும் கொடுக்கும். ஆனா இப்போ நம்ம காப்ஸ்ன்ற கமாண்ட் வச்சு தானே ஒர்க்கர் நோடு எல்லாம் மேனேஜ் பண்றோம். அதெல்லாம் காப்ஸ் இல்லாம கிளஸ்டர்ல கன்சோல்லயே போயிட்டு நீங்க அந்த கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுங்க. அப்புறம் அவனே கிளவுட் வாட்சோட மானிட்டரிங் இன்பில்ட்டாவே கொடுத்துறான். ஸோ அப்ப நீங்க பாட மானிட்டர் பண்றது, ரிசோர்ஸ் மானிட்டர் பண்றது எல்லாமே ஆல்ரெடி இன்பில்ட்டாவே இருக்கு.